சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அதை நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். மூவி பஃப் நேயர்களுக்கு வணக்கம். ஏஎன்ஆர் கியூப் விசுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கோம். 2021ஆம் ஆண்டு வெளியான 5 முக்கியமான திரைப்படங்கள், கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி பாராட்டப்பட்ட படங்களோட இயக்குநர்கள் நம்மளோட இருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணாலும் ஸ்லோவாக தான் இருக்கும். கரெக்ட். இதோட மாதம் இது அதே ஓடி இருக்குங்க. இது கண்டிப்பாக நல்லா தான் ஓடும்ன்றலாம். கதை சொல்கிறோம், அதை ரசிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஃபீல். பேசிக்கலாக வந்து எனக்கு பணமும் புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஆனந்த விடனுக்கு எழுதின ஒரு கதை, அதை ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கலாம். அவங்க சினிமா கதையாக அதை ஓப்பன் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கூட தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மகிழ்ச்சி. ஆக்சுவலி என்னன்னா 2025ல் வந்த ஒரு 5 முக்கியமான படங்கள், கவனிக்கப்பட்ட படங்கள், கிரிட்டிக்கலி நல்ல படம்னு சொல்லப்பட்ட படங்களோட இயக்குநர்களோட பேசுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்மளோட சின்ன வயசில் இந்த வருஷ இறுதியில் 31ஆம் தேதி கரெக்டாக டிவி சேனலில் போடுவாங்க இந்த வருஷத்தின் சிறந்த படங்கள், இந்த டாப் 10 லிஸ்ட்டில் நம்மளை அப்படி தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம காலங்கள் மாற்றத்தில் ஸோ அந்த டைரக்டர்ஸோட உட்காந்து பேசுகிறது, ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஃபீலிங் குட் ஆக்சுவலி. ஒரு முதல் கேள்வி, இது எல்லாருக்குமான கேள்வி. ஓகே, சினிமா சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். ஒரு ரசிகரை தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நமக்கு பிடிச்ச நடிகர் இருப்பாங்க, பிடிச்ச படங்கள் இருக்கும், டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே பார்த்துட்ருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம வந்து உணர வேண்டியது இருக்கும். இல்லை நான் வெறுமனே ஒரு ஃபேன் இல்லை, நானும் ஒரு டைரக்டர், இல்லை நானும் ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அது பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்லேருந்து வருதா, இல்லை எப்படி பார்த்தா ஒரு பாயிண்ட் தானே, ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழுசாக அந்த இடத்த நோக்கி நகர்ந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று வேணும்ல. இந்த இடம் ஓகே நானும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தோன்ற இடம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்போ அந்த எண்ணம் வந்தது? எனக்கு இது டஃப் கொஸ்டின் தான். ஏன்னா நான் வந்து என்னோட ப்ரைமரி எடிட்டர். நான் ஆல்மோஸ்ட் 22 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். நான் நினைக்கிற எடிட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் அதுதான் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி திரைக்கு பின்னாடியிலேருந்து திரைக்குள்ளே இழுத்த ஒரு கதைகள் கேட்குறது, அந்த கதையை பார்க்குறது, சொல்கிறதுன்ற ஒரு இடத்துல தான் சினிமாவை நான் ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த ஒளியை எப்படி நம்ம இணைக்கிறோம், அதுதான் சினிமாவோட எக்ஸைட்மெண்ட் ப்ராசஸாக நான் பார்க்குறேன். அதுக்காக தான் நான் எடிட்டிங்கையும் சூஸ் பண்ணேன். ஓகே ஓகே. ஏன்னா எல்லா துறையும் அந்த எடிட்டிங் டேபிளில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு படம் எடுக்கிற முறை, ஒளிப்பதிவு, அதுக்கு எடிட் பண்ணுறது, ஒரு நடனம் கொரியோகிராஃப் பண்ணுறது கூட எனக்கு எக்ஸைட்டிங்கான ப்ராசஸ். ஸோ நானே கிட்டத்தட்ட உட்காந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுற ஒரு திருப்தி எனக்கு இருந்துச்சு. ஓகே ஓகே. இது ஒரு பாயிண்ட்ல நான் கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். லாக்டவுன் முன்னாடி நான் இன்னொரு ஸ்டேஜ் வளரணும் போது நான் நம்மளுடைய பண்ணாத முயற்சிகளை பண்ணி பார்க்கறதுக்கு நம்மள ஒரு ஒர்க் ஒன்று தேடிட்டு இருந்தேன். அப்போ நண்பர் விஷ்ணு ஒருத்தர் கதை சொன்னார். அவர் இயக்கிறதுக்காக நான் நிறைய ப்ரொடியூசருக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். தென் அவர் அது வேணான்ட்டார். ஸோ ஹி ஆல்சோ குவிட்டட் சினிமா. ஸோ இந்த கதை எனக்குள்ளே ஊறி இது எப்படியாவது இந்த படத்தை எடிட்டிங் பண்ணி பார்த்துடணும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு. ஸோ அங்கே இதை நானே டைரக்ட் பண்ணலான்னு ஒரு கால் எடுத்தேன் லாக்டவுனுக்கு அப்புறம். அங்கேருந்து 2025ல் இயக்குனராக அறிமுகம் மாறியாச்சு. ஓகே. ஸோ அப்போ ஒரு எடிட்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணம் வருது இல்லையா? ஆமாம், டைரக்டர் ஆகணுங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப நாளாக இருந்த ஒரு சின்ன கனவு தான். நம்ம எடிட்டிங் ஆரம்பித்த காலத்துலேருந்து சின்ன சின்ன மியூசிக் வீடியோஸ், டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் முழுசாக ஒரு படம் இயக்கும் அனுபவம் வந்து என்னுடைய முதல் படம் தான். ஓகே ஓகே. சார் நீங்கள்? எனக்கு அப்படி எதுவும் இல்லை. வேலைக்கு போகும் போது எனக்கு கம்ஃபர்டபுளாக சினிமா பெட்டர்னு தோணுச்சு. ஓகே. அப்படி ஒரு வேலையாக தான் நான் ஒரு ஒர்க்காக தான் பார்க்குறீங்க? எனக்கு ஒர்க் தான். ப்ராப்பராக படித்து அந்த மாதிரி நான் எப்படி ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போவாங்களோ ஸ்கூல் படிச்சுட்டு டைரக்ஷன். இன்ட்ரெஸ்டிங். நம்ம பொதுவாக நம்ம எப்படி கேள்விப்படுறோம், பாரதி ராஜா சார் அவங்கெல்லாம் ஊரில் இருக்கும்போது படங்கள்லாம் பார்த்து நம்மளும் டைரக்டர் ஆகணும் ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்கங்கிறது இருக்கும். எனக்கு அப்படி எதுவுமே இட்டானதே இல்லை. ஓகே ஓகே. ஒர்க் தான் நான். ஸோ ஒரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணீங்க இதை. ஸோ அதில் டைரக்ஷன் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைச்சீங்க. ஓகே ஓகே. ஸ்டோரி சொல்கிறது, நம்மளால் ஒரு கதையை சொல்ல முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்கு எப்போ அந்த கான்ஃபிடன்ட் வந்துச்சு? அதான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு வேலைக்கு சேர்ந்த பிறகு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி கற்றுப்போம்ல, அப்படி ஒரு பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஓகே கதை சொல்லலாம்
ஓ நைஸ். பேசிக்காக மியூசிஷியன் நான். ஸோ அப்படிங்கும்போது ஓகே ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கலாம்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதை புது கதையாக பண்ணலான்ற மாதிரி. ஓகே சூப்பர். எல்லாருக்கும் கதை இருக்கும்னு கரெக்ட் கரெக்ட். எடுக்கிறது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி அப்படியே. ஓகே ஓகே சார் உங்களுக்கு. எனக்கு என்னன்னா அதான் ஸ்கூல்ல இருந்து என்னன்னா நம்ம படம் பார்ப்போம் ஏதாச்சும், அதை போயிட்டு நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம். ஆமா ஆமா. அந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஃபேசினேஷன் வரும். அதை அப்படியே ஸ்லோவா நம்ம பில்டப் பண்ணி நம்ம ஒரு 4-5 விஷயம் உள்ள போட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம். Okay. அது பண்ண என்னன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம வீட்ல காமெடி சீன் பார்த்தா போய் நான் அதை இமிட்டேட் பண்ணி காட்டுறது, ஓ ஒரு சின்னதா ஒரு நாடகம் மாதிரி பசங்களுக்கு உள்ள போட்டு காட்டுறது, அதுவே என்னன்னா நமக்கு ஒரு ஃபேசினேஷன் மாதிரி ஆகும்போது என்னன்னா ஓகே நம்ம ஒருத்தருக்கு கதை சொல்றோம், அதை ரசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல ஃபீலா இருந்தது. ஸோ இதோட ஹைட்டா எதுனா சினிமா இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே. அப்ப டேரக்ஷனால என்னன்னு தெரியாது, ஓகே டேரக்டர்னால என்னன்னு தெரியாது, Okay. தயாரிப்பு அப்படின்னு போட்டா இவர் தான் மெயின் போல இருக்கு, தயாரிக்கிறாருல Okay. அவர் தானே சரி. அதுக்கப்புறம் ஸ்லோவா படம் பார்க்க ஓகே டேரக்டர் தான் என்னமோ சரி ஓகே கதை சொல்றதோட ஒரு பாயிண்ட் நல்லா இருக்கு, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, சினிமாவை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ஷன் கதை சொல்றதோ அதை ரசிக்கும் போது நமக்கு அதுல ஒரு ஃபீல் கரெக்ட் கரெக்ட் கிடைக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இது நம்ம பெருசா பண்ணும்போது அதை நான் தியேட்டர்லயே படம் பார்த்து ஆடியன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது கை தட்டமோ நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரியுது சூப்பர். சார் உங்களுக்கு. எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது அந்த +1 டைமில் தான் நான் அது முன்னாடி வரைக்கும் நிறைய படங்கள் பார்ப்போம். இந்த +1 அந்த டைமில் தான் நான் அதை ரொம்ப ஜாஸ்தி இதை பற்றி பார்க்குறது பேசுகிறதெல்லாம் இருந்துச்சு. பட் பேசிக்கலாக எனக்கு பணமும் புகழும் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஓகே நைஸ். அது சினிமா அது அதிகமா கிடைக்கிற இடம் அதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்கு. அது அது இங்கே போனால் எனக்கு சரியாக இருக்குமோன்னு தோணுச்சு. ஓகே அவ்வளோதான் டிசைட் பண்ணதான் அது. ஸோ நான் டைரக்ஷன் ஃபீல்டு ஏன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் கன்னடில் என்ன பார்ப்பேன், நமக்கு நடிப்பு செட் ஆகாது, நம்ம ஃபேஸ் அதுக்கான ஃபேஸ் இல்லை. ஓகே ஸோ வில் கோ ஃபார் த டைரக்ஷன். ஓகே நம்ம ஜாஸ்தி நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம். நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்னா, அந்த டைமில் டைலாக் பேசுகிறாங்க கான்வர்சேஷன் போகுதுன்னா, சரி இவர் இப்படி சொல்லியிருக்கலாமே, அவர் கேட்கும்போது இப்படி சொல்லலை, ஓகே இதெல்லாம் தோணும் எனக்கு. ஓகே. ஸோ அதுதான் பில்டப் ஆகி அது அதுக்குள்ளே புதுசாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் ரீசன் நான் சொன்னது நான் ராயல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்ததுனால எனக்கு அது பெருசாக போகணுன்றது ஒரு மைண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஓகே. ஸோ அதனால இது இந்த சினிமா பண்ணிடுவோம், நம்ம எதிர்பார்க்குற பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ஆமாம். சார் உங்களுக்கு. எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுல ரொம்ப விரும்பியெல்லாம் படம் பார்க்க மாட்டேன். எனக்கு கிரிக்கெட் தான் பேஷன். ஓகே கிரிக்கெட் பார்க்குறது தான் நம்மளோட முழு நேர வேலையே. ஓகே. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னன்னா ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு திருட்டு விசிடி இருக்குல்ல, ஆமா அது வாங்கி சேல் பண்ணுறது, வாடகைக்கு விடுறது. மன்னார்குடி மாதிரி ஸ்மால் டவுனு, அந்த டவுனில் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே. பண்ணிகிட்டு இருக்கையில என்னன்னா டெய்லி நைட்டு பிரிண்ட் நல்லா இருக்கான்னு படம் பார்த்தாங்க. அப்படி இல்லைன்னா மறுநாள் அந்த மொத்தமாக திருச்சியிலேருந்து கொண்டு வருவார், அவர்கிட்ட அந்த பிரிண்ட் எல்லாம் திருப்பி கொடுக்கணும். அப்போ அதுக்காக ரெகுலராக படம் பார்க்க ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. திருட்டு விசிடிக்காக பிரிண்ட்டுக்காக ரெகுலராக படம் பார்க்க நல்லா இருந்தால் தான் சேல் பண்ணுறது. ஓகே. எல்லாத்தையும் நம்ம மினிமமாக பண்ணுவோம், பெரிய பிஸ்னஸ் மேன் கிடையாது. யாராவது வந்தாலே என் வயிற்று தடவுவாங்க, ஏன்னா எப்போதுமே 2 CD இருக்கும் எங்கே போகிறதுல எல்லாம். ஆமா, வயிற்றுலேயே தான் சுமந்துக்கிட்டு இருந்தேன் சினிமாவை. அதுக்கப்புறம் தான் இப்போ நெஞ்சில சுமக்கிறோம். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது தான் அன்பே சிவம் படம் பார்த்தேன். அன்பே சிவம் படம் பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பார்க்குறோம். பார்க்கும்போது டிசி எல்லாம் பார்க்குறோம், எல்லாருக்கும் ஒர்க் ஆகலை, எனக்கு மட்டும் ஹிட் ஆனிச்சு. ஓகே. என்னடா இது ஏதோ ஒரு இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி பார்த்தேன் அன்பே சிவம். அதில் தான் சினிமா மேலே இது அப்புறம் கமல் சாரோட படம் எல்லாம் எடுத்து திருப்பி பார்க்க. ஆமா, அதனால தான் வந்தோடனே கேட்டேன் கமல் சார். அவர் பார்த்து அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் மட்டும் ரொம்ப மெய்யழகன் மாதிரி சந்தோஷமா ஊர்ல இருந்திருப்பேன். இங்க வந்துட்டு நான் இங்க சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன். அதேந்து அதுக்கப்புறம் ஒரு சும்மா கதை எழுதுவோம்ல, இது மாதிரி ஆனந்த விடனுக்கு எழுதின ஒரு கதை, அதை ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கல, அவங்க சினிமா கதையா அதை ஓபன் பண்ணி சொன்னாங்க. சினிமாவுக்கான கதை அந்த மாதிரி அவங்க சொல்லும் போதுதான் அப்ப மறுபடியும் ஒரு ஆர்வம் ஒரு பேக் தூக்கிட்டு பல வருஷம் இங்கேயே சுத்திக்கிட்டு அப்புறம் ஒரு படம் எடுத்து. நைஸ் நைஸ் நைஸ். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களா இருந்தது. வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள், ப்ராக்டிக்கலாகவும் இருந்துச்சு. இல்லை யாருமே இல்லை எனக்கு சினிமா கனவு அதை நோக்கி அப்படின்லாம் அதெல்லாம் இது ரியாலிட்டி, அதை சொல்லிட்டீங்க. ஹாப்பி. எல்லாருமே முதல் படம் பண்ணவங்க, எல்லாமே வேற டிஃப்ரெண்டான ஜானர்ஸ். 5மே யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல இல்லை. 5 டைரக்டர்ஸோட படம். அதனால இந்த கேள்வி கேட்குறேன், புதுசாக ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை தான் ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. புதுசாக ஃபர்ஸ்ட் படம் பண்ண வரக்கூடிய டைரக்டர்ஸ் கிட்ட ப்ரொடியூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது? இங்கே யூஸ்வலாக இருக்கக்கூடிய சோக்கால் டெம்ப்ளேட்டுக்கே அவங்க அதுதான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களா? பட் அதை மட்டுமே எதிர்பார்த்தாங்கன்னா நீங்கள் ஒரு 5 டைரக்டர் இங்கே உட்காந்துருக்கவும் முடியாது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஆனாலும் அதையும்
எதிர்பார்க்குறவங்களா நிறைய பேர் இருப்பாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன். ஸோ எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலி புது டைரக்டருக்கு? ஆக்சுவலி பிஸ்னஸ் தான் பேசிக். சினிமாஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் ஆர்ட். இப்போ எந்த ஒரு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த பொருள் இன்வெஸ்ட் பண்ண போகிற காசு வருமானதான் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. ப்ரொடியூசருக்கு அதுதான் தேவை. பட் நம்ம அதை என்ன கல்டிவேட் பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றது தான் நமக்கு இருக்கிறது. இந்த ப்ரொடியூசரும் மீஸ்ல அதான் பார்க்குறாங்க. யாரும் வந்து போடுற காசு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் வரதே இல்லை. டேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஓடுதா ஓடலை பற்றி கவலை இல்லை, நான் படம் பண்ணுறேன்னு பண்ணுவோம். ப்ரொடியூசர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ பொதுவாக அவங்க எதிர்பார்க்குற எல்லாமே இந்த நம்ம என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஓகே ஓகே. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வர ப்ரொடியூசர்ஸ்க்கு பொதுவாக கிளாரிட்டி கம்மியாக தான் இருப்பேன். ஓகே சார். இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ இல்லை. சார் பண்ண படத்தில் 11ல் அவர் நிறைய படங்கள் வேறு லாங்குவேஜில் பண்ணியிருக்காரு. கூட தமிழில் அவர் ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸ் மாதிரி தான். இவருக்கு ரொம்ப சின்ன ஹீரோ. சாருக்கு முனிஷ்காந்த் ஹீரோ ஆகிறாருங்கும்போது அவர்கிட்டே ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஆல்ரெடி விஜய் ஆண்டனி வச்சு படம் பண்ணுறீங்க. அவர் நிறைய படம் பண்ணிட்டாரு, எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ. ப்ரொடியூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓகே, ஹீரோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதோட சில நேரங்களில் பெட்டராக இருக்கும், சில நேரங்களில் மோசமாக இருக்கும். என்ன ஹீரோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ப்ரொடியூசர் எதிர்பார்க்குறதும் ஹீரோ எதிர்பார்க்குறதும் ஒன்று தான். ஹீரோ ஹீரோ அல்ல ரெண்டு ஓகே. ஒரு கதை செலக்ட் பண்ணால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஹீரோ யார், இந்த கேள்விக்கு பதில் இருந்தால் முதல் பட இயக்குனரோ எத்தனை பட இயக்குனர்னாலும் படம் பண்ணிடலாம். ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, வர்த்தகம் தான் இன்னைக்கு பிரதானமான ஒரு மையமாக இருக்குது. ப்ரொடியூசர்ஸ்க்கு போடுற காசு ஹீரோ யாருன்றது பேஸ் பண்ணி இருக்கிற சூழல். இந்த ஹீரோக்களே தானே ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. எந்த ஹீரோ ப்ரொடியூசராக இல்லை, எல்லா ஹீரோஸும் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. முன்னாடி நீங்கள் சொல்கிறது இருந்தது. ஏவிஎம் சரவணன் சார் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவர் அப்பா காலத்தில் வந்து அந்த ப்ரொடியூசர் கதையையும் படத்தொகுப்பையும் அவர் கையில் வச்சுருப்பார். ஸோ அவர் அதை ஹோல்ட் பண்ணி யார் நடிகருங்கிற தேர்வுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இயக்குனர் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்துலேருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அவருடைய சன் சரவணன் சார் காலத்தையே அது மாறிடுச்சுன்னு தான் அவர் சொல்கிறார். இன்னைக்கு வந்து இன்னமும் மாறி இருக்கு. அனைத்து ஹீரோக்களும் தயாரிப்பாளர், அவங்களுக்கு தேவையான படங்களை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வர்த்தகம் தான் இன்னைக்கு பிரதானமாக இருக்குது. ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்மாக நான் வந்து ஒரு கதை சொல்லணும்னா கூட அந்த ஹீரோக்கு நான் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்றது முக்கியமாக இருக்கு. அதுதான் ப்ரைமரியாக இருக்கும். ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த கதை நல்லா இருந்தாலும் ஹீரோவோடைய கேரக்டரைசேஷன் என்னங்கிறத நான் ஒரு ரைட்டராகவே டிசைன் பண்ணிட்டேன்னா ஒரு ஹீரோக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இமீடியட் டேக். அதையும் தாண்டி ஹீரோ கதை பிடிச்சிருக்கு எல்லாம் தாண்டி தான் ஓகேன்னு ஒன்று வருவார். அதையும் தாண்டி அவரு ஒரு ஹீரோவா அவர் நினைப்பாரு. இப்போ நமக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இருக்கிறாங்க இல்லையோ நினைச்சிருவாங்க. ஓகே அவர் ஒன்று நினைப்பாரு. ஸோ நமக்கு இதெல்லாம் வேணும், நம்ம ஃபேன்ஸ் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு ஒன்று நினைப்பாங்க. பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் தான். பட் ஓகே அது வேற டிஸ்கஷன் விட்டுலாம். பட் அது ஒரு ஹீரோவா எனக்கு இதெல்லாம் கதை ஓகே, பட் எனக்குன்னு இதெல்லாம் பண்ணணுங்கிற லக்கிலி எனக்கு வந்து விஜயானி சார் ப்ரொடியூசராக தான் மெயினாக இயங்குனார். ஏன்னா என்னோட ஹீரோ வந்து அஜிதீஷன் ஒரு யங் கேரக்டர் தான். அந்த படம் அந்த யங் கேரக்டருக்கான படம் தான். அவர் 10 நிமிஷம் நடிச்சா போதும் இல்லையோ, எனக்கு அவ்வளோ ரோல் இருந்தா போதும், நான் பிஸ்னஸ்க்காக தான் நான் வரேன்றத வெளிப்படையா என்கிட்ட சொன்னாரு. சார் 10 நிமிஷம் என்ன சார், 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அதை நீங்க பண்றீங்களான்றது கேட்கும்போது நான் பண்றேன். 25 days கொடுத்தாரு அது. ஸோ அப்படிதான் அந்த படம், அந்த அஜய் கிஷனோட தமிழறிவுன்ற கேரக்டருக்காக தான் அந்த படம் அவர் பண்ணார். கரெக்ட். ஆக்சுவலி உங்க படத்துல ஹீரோ கேரக்டர் தான். ஓகே ஓகே. ஸோ அதனால விஜயாண்டிங்கிறதால உங்களுக்கு அந்த அவர் ப்ரொடியூசரா தான் முக்கியமா இயங்குனார் எனக்கு. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு ப்ரொடியூசரா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வியாபாரம் முக்கியம், கமர்ஷியலி ஹிட் ஆகுமா. ப்ரொடியூசருக்கு எப்படியும் அவருக்கு அதுதான், நஷ்டத்துக்கு எந்த ப்ரொடியூசர் வரமாட்டாங்க. ஸோ அப்போ ஹீரோ யாருன்னு எதிர்பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்கு. இப்போ முதல் பட டைரக்டர் ஒரு பெரிய ஹீரோ கால் ஷீட்டோட வர முடியுமான்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று முதல் படத்தை டைரக்டரை நம்பி ஒரு பெரிய ஹீரோ கால் ஷீட் தருவாங்களான்னு ஒன்று இருக்கு, ப்ரொடியூசர் சொன்னா கூட இல்லை. ஸோ உங்களோட படம் ஒரு கதையே ஒரு ஃபேண்டசியான சப்ஜெக்ட். ஹீரோ வந்து நம்ம சின்ன திரைகளில் அவரை பார்த்துருக்கோமே தாண்டி அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலா படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு சப்ஜெக்டே ஃபேண்டசி, அதை புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம். அதை தாண்டி தர்ஷன் மாதிரி ஒரு ஹீரோ எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? அதான் நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து புதுசா ஏதாவது கதையில இருக்கான்றதையும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, உதாரணத்துக்குன்னா அந்த நம்ம படம் பண்றதுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர்ல வந்த சின்ன படங்களோட சக்சஸ் அவங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்ப நாங்கெல்லாம் பண்ணும்போது குட் நைட்டோட சக்சஸ் இப்போ வந்து ஒரு டாக்கா இருந்துச்சு. ஸோ ஓகே, குட் நைட் மாதிரி படம் இந்த பட்ஜெட்ல அப்போ மணிகண்டன் சார் அது மாதிரி பெருசா ஹீரோ அவரும் பண்ணது கிடையாது. அப்போ 1-2 சின்னதா பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ கண்டென்ட் இருந்தா, ஃபேமிலி ஓரியன்டா இருந்தா இது வந்து பிசினஸ் ஆகும், இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு.
அவங்களுக்கு ஏதோ ஒரு பேராமீட்டர் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் இந்த மாதிரி ஹிட் ஆயிருக்கு, இல்ல என்ன மாதிரி படம் ஓடுதுன்னும் போது சரி ஓகே, அப்ப இதுல வந்து ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கு, ஃபேண்டசி இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு. ஸோ ஒரு ஹீரோவா ஒரு நோன் ஃபேஸ், ஒரு ஒரு முகம் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தா போதும், இதை நம்மளால பிசினஸ் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கால்குலேஷன்ல தான் வராங்க. இப்போ நீங்க இந்த வருஷம் முடிச்சு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய படம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பேராமீட்டர் ஒன்று அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த மாதிரி படம் இந்த வருஷம் ஹிட் ஆயிருக்குன்னா அடுத்த வருஷம் நம்ம பண்ணும்போது இதே மாதிரி பேராமீட்டர்ஸ்ல ஏதாவது படம் நம்ம பண்ணலாமா, அந்த மாதிரி பேர் ஆடியன்ஸ் பிடிக்கும், அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பிடிக்கும், அந்த ட்ரெண்ட்லயே தான் கண்டினியூ பண்ணி அதுல ஏதாவது ஒரு விஷயம் புதுசா இருக்கணும்னு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி, ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டோம்னா ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. ஆனாலும் அதுல புதுசா ஒண்ணு இருக்கணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. உங்க ப்ரொடியூசர் இப்படி ஒரு ஸ்டோரியை சொன்னதுக்கு அப்புறம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி சொல்லும்போது அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் என்னன்னா சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணலாம் மைண்டில் வச்சிருந்தேன். நீங்கள் லாஸ்ட் 20 மினிட்ஸ் சொல்லி முடிச்சோன்னே தான் என்னோட டிசிஷன் மாறிச்சு. ஓகே ஓகே ஓகே. ஏன் அப்படின்னா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஃப்ரெஷ்ஷாவோ ஏதோ எக்ஸைட் பண்ணிட்டோ அவங்களை எதுவும் பண்ணல. என்ன சொல்லியிருந்தாலுமே அவங்களுக்கு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் நான் சொல்லி முடிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதோட பெர்ஸ்பெக்டிவே மாறுது. இது ஒரு கதை பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஹீரோ. ஓகே. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஹீரோ போகும்போது ப்ரொடியூசர் வந்து ஓகே இவர் ஓகே சொல்லல, சரி இந்த பிரச்சனை வந்துச்சு, சரி இப்போ இந்த ஹீரோ போவோம். அவங்க ஒரு 3-4 ஹீரோ வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா. நாளாக தாண்டும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் தட்டும், என்னடா இது அப்படின்னு. இப்போ தமிழ்ல வந்து நாங்கள் வந்து இந்த கதைக்கு எங்க பட்ஜெட்டுக்கு எந்தெந்த ஹீரோ இப்போ ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க, எல்லாரும் அப்ரோச் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தினால தள்ளி போகுது, நடக்கல அப்படின்னா அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டைல முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்துல இடத்துல இருக்காரு. இந்த படம் நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு. பணம்னா ஹீரோ வேணும், பிஸ்னஸ் ஒரு பேசிக்கா ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் கூட ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னு. அதுவே இங்கே இல்லை இப்போ. ஓகே. இப்போ வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லும்போது லாஸ்ட்டாக ஒரு ஹீரோ, ஏன் அந்த ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ஹீரோ பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வில் டூ, இல்லாட்டி நம்ம பண்ணலாம், ஃபியூச்சரில் பண்ணலாம், அவர் மைண்ட் செட் பண்ணுறாரு. ஓகே. நானும் அது ரெடியாக தான் இருக்கேன். நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக என்னன்னு தெரியும் இல்லையா, நம்ம அது நடக்கல அப்போ. பட் ஆனால் ப்ரொடியூசருக்கு என்னன்னா அவருக்கு இது நடக்கலன்றது ஒரு பக்கம், பட் ஆனால் இந்த கதை விடக்கூடாதுன்றது அவர் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி நம்ம வேணான்னு சொல்லி அனுப்ப முடியும் நம்ம இது அப்படின்றது அவர் மைண்டில். இந்த கதை பிடிச்சதுனால அவர் ரொம்ப இது விரதா வேணாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் அப்போதான் நவீன் சந்திர சார் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன கேட்குறாரு ப்ரொடியூசர், நவீன் சந்திர தெரியுமா? தெரியும், நான் படங்கள்லாம் பார்த்து. அவர் உங்களுக்கு கேரக்டர் சூட் ஆவாருன்னு கேட்டார். என் கேரக்டர் சூட் ஆவார் சார் அப்படின்னு. அப்புறம் பிஸ்னஸ் அது விட்டுருங்க அப்படின்னாரு. உங்களுக்கு கதை கரெக்டா இருப்பாரு அவரு, கதை கரெக்டா இருப்பார் சார், பத்தி பிரச்சனை இல்லை. சரி நீங்க இப்ப கதை சொல்லுங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு. இப்ப கதை சொன்னோன்னா அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவர் இமீடியட்டா நான் பண்றேன் அப்படின்னு. எதுக்கு இது சொல்றேன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஹீரோ டிபெண்ட்ல இருந்தார். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவருக்கு வந்து என்னன்னா நம்ம கதை டிபெண்ட் பண்ணுவோம். அவருக்கு என்னன்னா 5 பேரும் பிடிச்சிருக்குது, வேலை சில காலமும் நடக்க மாட்டேங்குது, அப்போ கதை நல்லா இருக்கு. ஓகே ஓகே. அப்போ நம்ம கதையை டிபெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் அதை நம்பலாம். ஆமா, நம்பி வரலாம் தான் வந்தது. நீங்க எல்லாருக்குமே இல்லாத ரிஸ்க்னு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா முனிஷ்காந்த் ஹீரோவா நடிக்கிறது, சரி அவர் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், ஸ்கிரீன்ல அவர் வந்தா சிரிக்கிறோம், ஆடியன்ஸ் கதை நல்லா இருந்தா பாத்துக்கிறோம், அதுல இந்த படத்துக்கு அதான் நடந்துச்சு. ஆனா அது ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க அந்த இது எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலா நான் ஒரு 2-3 ஹீரோ டைம் முன்னாடி வெவ்வேறு கதைகள் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே 2-3 ரீசன் சொல்ற மாதிரி. என்னன்னா ஒரு பட்ஜெட் பெருசா இருக்கும், நம்மள நம்ப மாட்டாங்க, இந்த ஒரு மூமெண்ட்லயே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணனா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி எழுதணும். ப்ரொடியூசர் வந்து சொன்னோடனே சூப்பர்னு சொல்லணும். ஓகே. இப்ப என்னன்னா அந்த சூப்பருங்கிறத நான் கான்சியஸ் ஆயிட்டேன். இப்ப அந்த கதை அடுத்த கதை எழுதுறதெல்லாம் யாரும் சூப்பர்னு சொல்லலாம் நல்லா இல்ல போல அப்படிங்கிற மாதிரி கான்சியஸ் ஆகி போயிடுச்சு. சூப்பர்னு சொல்லணும், கரெக்ஷன் சொன்னாலே அது ஒப்போட் ஆகாது. இப்படியே ப்ரொடியூசர் நான் நினைச்ச மாதிரியே கதை சொல்லி முடிச்சோடனே சூப்பர் நான் பண்ணுவோம்னாரு. ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னாரு முனிஷ்காந்த். நான் ரைட்டிங் ஸ்டேஜ்லயே முனிஷ்காந்த் வச்சு தான் எழுதுனேன். காம்பேக்டா தான் பண்ணும்போது எனக்கு என்னன்னா ஒரு இன்னசென்ட், ஒரு காமன் மேன், ஃபன் மூணுமே இருக்கணும். எங்க அத்தை மாமா மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கணும் அந்த ஆள் பாக்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல தான் அப்படி எழுதுனது. அது ப்ரொடியூசர் அதெல்லாம் ஓகே அப்படின்ட்டாரு. பெரிய ப்ரொடியூசர் தான், ஆனா சுச்சுவேஷனால அவரால் பண்ண முடியல. ஓகே. அடுத்த வேற ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரிக்கு போனோம். போனோடனே வந்து இந்த என்னதான் ஹீரோ வச்சு போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பேஷன் இருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு. அவங்க எப்படியாவது அவங்க ஒரு படத்தை ஒரு ஃப்ரேம்ல இந்த இதை வந்து ஹீரோவை தாண்டி ஒரு படமா பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் மிடில் கிளாஸ் மறுபடியும் இங்க கொண்டு போனோம்னு அவருக்கும் பிடிச்சது.
பிடிச்சோன்னா இன்னும் ஒரு ஒன்னு இடம் ட்ரை பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கன்ஃபார்மா நான் பின்னாடி தான் போயிருப்பேன். வேற எதுவும் இல்லை, வேற ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் போயிருப்பேன். கரெக்டா வந்து ஏன்னா அதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ண முடியாது. அப்புறம் கரெக்டா ஒத்துக்கிட்டாரு, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராசஸ் போனுச்சு. அவங்க சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, இவ்வளவுதான் பட்ஜெட், இவ்வளவுதான் இது, இதே வேற ஹீரோனா வேற ஒண்ணு பண்ண முடியும், இது முழுக்க என்னோட பேஷனுக்காக பண்றேன், ரிஸ்க் இதுல இருக்கு, பரவாயில்ல நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. இன்னைக்கு பிசினஸா அது கரெக்டா பொசிஷன் ஆயிடுச்சு. எல்லாமே லாக்டவுன் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் உட்காந்து கதையில் எழுதும், நிறைய கதை யோசிக்கும். உண்மையில முன்னாடி எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுவோம், எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க, நம்ம உட்காந்துருக்கோம்னு. அப்ப நம்ம எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நம்மளும் உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஆயிட்டு சும்மா இருக்க வேற பசங்க தெரியல. இப்ப எல்லாருமே இந்த பிசினஸ் விஷயத்த சொன்னதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலி எப்படி இருக்கு ஒரு புது படம், ஃபர்ஸ்ட் படம் சொல்லும் போது தேட்டரிங் ரைட்ஸா இருக்கலாம், ஓடிடி ரைட்ஸா இருக்கலாம், சேட்டலைட் ரைட்ஸா இருக்கலாம், ஆடியோ ரைட்ஸ்லாம் ஆல்ரெடி பெரிய படம் பண்றவங்களுக்கு, பெரிய பேனர்ல இருக்கிறவங்களுக்கு, பெரிய ஹீரோக்கு அது இயல்பாவே ஒன்று நடந்துரும். அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேட் இருக்கும். இந்த படம் இன்னும் பெட்டரா இருக்கு, இன்னும் பெட்டர் ரேட் வந்துடும். உங்க படத்தை எல்லாம் இந்த மாதிரி தியேட்டருக்கு கொண்டு போகும்போதோ, ஓடிடிக்கு பேசும்போதோ எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல இப்ப வந்து படம் பார்த்துட்டு தான் ரிசீவ் பண்ணிட்டு, படத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க இப்போ ஓடிடிலாம் எடுத்துட்டீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு டீம் வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பாம்பேலேயும் ஒரு டீம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு அது பிடிச்சி இது வந்து சவுத் லாங்குவேஜஸ்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன்லாம் போட்டுட்டு தான் வாங்குறதுக்கு ரெடியாக தான். ஸோ படம் பார்த்தா தான் அவங்க டிசைட் பண்ணாங்க. டிஸ்பைட் நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் வேல்யூ அதெல்லாம், ஹீரோ வேல்யூ அதெல்லாம் தாண்டி படம் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. படம் பார்த்து அவங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே நாங்கள் வாங்கிட்டோன்றாங்க. பட் அது அந்த நெகோசியேஷன் அதெல்லாம் வந்து அது ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு விஷயம். பட் தியேட்டர்னு வரும்போது என்னன்னா எந்த அளவு நீங்க படத்தை ப்ரமோட் பண்றீங்க அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா வந்து பெரிய ஹீரோஸோட படம் போய் சேர்றதுல நமக்கு ஒரு 10% கூட போய் சேராது. ஏன்னா போஸ்டர் பார்த்து தான் உள்ள வராங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து தெளிவாக வந்து இந்த படம்லாம் நம்ம ஓடிடியில் பார்த்துலான்னு சொல்லி முன்னாடியே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ ஒரு பெரிய படத்தோட ப்ரொமோஷன் எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம படத்தோட பட்ஜெட்டாகவே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்ஸால தியேட்டரில் வந்து இன்னும் இந்த ரேட் ஸ்லாப் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து நிறைய உள்ள வரதுக்கான சான்ஸ். ஓடிடி சைடு வந்து படம் நல்லா இருந்தா தே ஆர் ரெடி, நாங்கள் நல்லா இருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நாங்கள் வாங்கி. தியேட்டர்ல வரக்கூடிய சம்டைம்ஸ் படம் நல்ல படமா இருக்கும், ஆனா தியேட்டர்ல பெருசா ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது இல்ல. ஸோ அப்ப தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் வரல, ஆனா படம் நல்ல படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்துல எப்படி பிசினஸ் பேசுறாங்க? ஆக்சுவலா அது ஒரு சப்ஜெக்டிவ் தான். இப்போ முன்னாடியே விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவங்களோட தியேட்டர் மட்டும் தான் இருந்துச்சு, போட்டுட்டு ஒரு நியூ ஓப்பன் ஆயிருக்குல. ஸோ வந்து டெஃபினட்டா வந்து அந்த படத்தோட லைஃப் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 10 years கழிச்சு கூட அந்த படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படம் கூட, யாருமே தெரியாம ஃப்ரெஷ்ஷா எடுக்கிற படம் கூட ஆஃப்டர் பிளஸ் பேஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் படமா தான் மாறும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவா இருக்கிறதுனால இப்போ நமக்கு இன்னும் ரொம்ப பெட்டரான ஸ்பேஸா. இப்போ அவருக்கு வந்து விஜயகாந்த் சார் ஆல்ரெடி இருக்காரு, அவர் ப்ரொடியூசர், அவர் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிருக்காரு. ஸோ ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்காது நம்புறாங்க ஓரளவுக்கு வியாபாரம் பண்றது. ஆமா அவரு ரொம்ப அதுல போல்டான ஒரு பெர்சன் தான். ஒரு படத்தை பத்தின செலவுகளை பத்தி ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அதோட படத்தை சேல் பண்றதுக்கோ ஓடிடி கொடுக்கறதுக்கோ. என்னுடைய படம் வந்து அதான் சொல்றேன், அவரு சாய்ஸ் எடுக்கும்போது என்கிட்ட கேட்டாரு, ஓடிடி டார்கெட் பண்றீங்களா இல்ல தியேட்டருக்கு பண்றீங்களான்னு கேட்டாரு. சரி எனக்கு தியேட்டர் தான் என்னுடைய எதிர்பார்ப்பேன். அந்த ஒரு வீரியமான ஒரு கதை சூழல் வந்து எனக்கு அதுதான் எக்ஸைட்மெண்ட், அந்த சவுண்டு அதெல்லாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட். அதனால தியேட்டருக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ ஒரு ஓடிடினா அது இன்ஸ்டன்டா அவருக்கு முன்னாடியே கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாரு. நான் தியேட்டர்னு சொன்னதுனால அதுல பெரிய அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. இந்த படத்தை பிச் டேக் எடுத்துட்டு போய் ஓடிடியில கொண்டு போய் சேர்க்கணும்னா சேர்க்கலாம், பட் அந்த ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற ஒரு தைரியமான ஒரு கால் எடுத்து. இன்ஃபேக்ட் எங்க படம் வந்து அமேசான்ல பேவி டீல்ல தான் போட்டார். ஸோ அவ்வளவு போல்டான ப்ரொடியூசர் இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். தியேட்டர் ரிலீஸ் ஆன பிறகுதான் ஓடிடி பிசினஸ் ஆகுன்ற சூழல் வந்து ரிஸ்க் தான் இல்லைங்களா. முன்னாடி சேட்டலைட் முன்னாடியே ஒரு கேப் தருவாங்க. இன்னைக்கு பேவி டீல்ங்கிறது ஓடிச்சுன்னா சூப்பர், ஓடலன்னா அது மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. ஸோ லக்கிலி தியேட்டரை நான் மையப்படுத்தி தான் எடுத்தேன். ஸோ அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி பிஸ்னஸாகவும் ஒரு ஹாப்பி. அந்த ஓடிடிலையும் மிகப்பெரிய ரெவன்யூ. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கான தைரியம் தான் இங்கே முக்கியமாக இருக்கு. அவங்களோட போல்ட்னஸ். ஓகே, இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி ஃபிலிம்ஸியாக தான் இருக்கு, எது சிறந்ததுன்னு யாருக்குமே தெரியாத நிலையில தான் இருக்கு. ஓடிடிக்கு எந்த படத்தை வாங்கணுங்கிற ஒரு அப்ரோச்சில் வந்து ஃபுல்லாக கிளியராக இருக்காங்கன்னு தெரியல. ப்ரொடியூசர்ஸ்க்கும்
எந்த படம் ஓடிடிக்கு சேல் ஆகும்னு தெரியாது. தெரியல. ஓகே. அப்படி யாரும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் தேட்டருக்கு ஓடிடின்ற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புரியல. அது எப்படி ஓடிடிக்கு தனியா எடுக்கணும், தேட்டர் ஒரு 2 வாரம் தான் இருக்கும், அதுவும் ஓடி லைஃப் லாங் இருக்கும்னா அப்போ அவர் தேட்டர் 2 வாரத்துக்கு ஒரு படமும் பல வருஷத்துக்கு ஒரு படமும் பிடிச்சு எடுக்க முடியும். அப்படி ஆர்ட் ஃபார்ம் அப்படி பார்க்க முடியாது. அவங்களுமே சொல்றாங்க 4 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பிசினஸ். பெரிய பெரும்பாலும் அது ஆக்சுவலா ஒரு இதுல சாங்கு என்னன்னா, இப்போ ஒரு சின்ன என்னோட படம் எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட படம் ஓடிடில வந்துச்சு. சப்ஜெக்டிவ் முன்னாடி பிசினஸ்லாம் ரெடியா இருந்தாலுமே அப்போ ப்ரொடியூசர் வந்து பார்க்க நம்பர்ஸ் செட் ஆகாதுன்ற பேர்லாம். பட் தியேட்டர்ல பண்ணும்போது தான் அது வந்து ஒரு ஜனரலமா டெமோக்ரேட்டா மாறுது. அந்த படம், அந்த படத்தை பத்தி வெளியே தெரியாது. இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்றத அது ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூவா தான் ஓடிடி பாக்குறாங்க. அது ரொம்ப நல்லதும் கூட. வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, என்னோட படத்தோட பட்ஜெட் வந்து 5 கோடி தம்பி, எனக்கு ஓடிடி 5 கோடி போயிடுச்சு. பட் அதுல ஓரளவுக்கு தெரிஞ்ச முதல் ஹீரோவா இருந்தாருங்கிறதுனால, ஒரு மினிமம் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஹீரோ இருந்ததுனால அவருக்கு அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த ஓடிடி வந்தது, ஓடிடி வியாபாரம் ஒண்ணு இருக்குல்ல, குறிப்பா ஓரளவுக்கு சின்ன பட்ஜெட் எடுக்கக்கூடிய படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வியாபாரம், ஓடிடி ஒரு பட்ஜெட் ஒன்று வந்துடும் நமக்கு, ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டை பேக் பண்ற மாதிரிங்கிறது எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான விஷயமா பாக்குறீங்க? இல்ல அது ஈஸியா இருக்குது அந்த ப்ராசஸ்? இல்லை, ஈஸி இல்லை, டெஃபினட்டாக ஈஸி கிடையாது. இப்போ எனக்கு வந்து என்னென்னா, நாங்கள் படம் எடுத்து முடிச்சாச்சு, ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து இருக்கிற எல்லா ஓடிடியும் போட்டு காமிச்சிட்டோம். எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் சில காரணங்கள் அவங்களுக்கு சைட்ல இருந்து, அவங்க ஏறன்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு பட்ஜெட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, இல்லை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். ஏன்னா கேஸ்ட் பெரிய ஹீரோ இல்லாதனால அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க இதை. பட் நாங்கள் வந்து சரி ஓகே தேட்டருக்கு போயிடலாம். நாங்கள் தேட்டருக்கு முன்னாடி போகிறது வரைக்கும் 0 பிஸ்னஸ் படம். ஓகே. மியூசிக் ரைட்ஸ் வித்ததோட சரி, ஓகே, சரிகமா கொடுத்ததோட சரி, 0 பிஸ்னஸ். ஓகே. பட் ஆனால் எனக்கும் சரி ப்ரொடியூசரும் சரி, வி ஹேவ் ஸ்ட்ராங் ஹோப் இது கண்டிப்பா தப்பு பண்ணாது. அப்படி அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் தான் தியேட்டரில் பிக் ஆகுது படம். ஸோ எங்களுக்கு அந்த தியேட்டரில் பிக் ஆனவுடனே இப்போ ஓடிடிக்கு நாங்கள் அமேசான் பிச் பண்ணும்போது அங்கே தான் பேப்பர் வியூ தான். அங்கே பேப்பர் வியூ வாங்குறது பெரிய பிரச்சனை இருக்குது. அங்கே சில பிரச்சனைகள். பேப்பர் வியூனா நீங்கள் வந்து ஒரு படம் பேப்பர் வியூவில் கொடுக்குறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு ஒரு காஸ்ட்டு, அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஒரு வியூக்கு ஒரு காசு வச்சுக்கோங்களேன், யூடியூப்ல வர்ற மாதிரி. ஆமா, ஒரு வியூக்கு ஒரு காசு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எத்தனை வியூ போதோ, எவ்வளவு டியூரேஷன் பாக்குறாங்க பொறுத்து 1 hour 2 hour அவங்க பிரிச்சுப்பாங்க. அந்த 1 hourக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. ஸோ பேசிக்கா சொன்னா 1 hour ஃபுல் படம் அப்படி வச்சுக்கலாம் நீங்க. ஸோ அது ஒரு வியூக்கு இவ்வளவு காசுன்னு இருக்கு. ஸோ அது எத்தனை வியூ வருதோ அதுக்கேற்ற காசு உங்களுக்கு வரும். இல்லாட்டி மொத்தமா காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்ல கிடையாது, ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் கூட கிடையாது. அட்வான்ஸ் கிடையாது. 3 சிஸ்டம். அது ஹைபிரிட். ஹைபிரிட் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி படத்தை ஒரு அமௌண்ட் கொடுத்து எடுத்துப்பாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப உங்ககிட்ட படத்தை கொடுத்துருவாங்க. நீங்க எங்க வேணா அது திரும்ப அது அவுட் ரேட்லயும் வராது, பேப்பர் வியூலயும் வராது. ஓகே ஓகே. இப்போ ஹைபிரிட் யாரும் பண்றது இல்லை. புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ப்ரொமோஷனல் பேஸ்ட்னு. அவுட் ரேட்டா நம்பர்ஸ்ல எடுத்துருவாங்க படம். அது ரெக்கமெண்ட் பண்ணலாம், கொடுக்க மாட்டாங்க. 3 months குவார்டர்லி ஆஃபர்ல தான் கொடுப்பாங்க. ஒரு 5 கோடி படம் அப்படின்னா 5 கோடி ரெக்கவர் ஆகணும் ஓடிடி. ஆகலைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதிகமாகிடுச்சுனா கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு 6 கோடி வந்தாலும் எக்ஸ்ட்ரா 10% கொடுக்குறேன். அந்த மாதிரி அது ட்ரேட் வந்து மாத்திட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல எதுவும் கொடுக்கறது இல்ல, ஆரம்பத்துல கொடுக்குறது. யூஸ்வலா அப்படின்னா யூஸ்வலா 2 CR 1 CR கொடுப்பாங்க. இத்தனை 3 months ஐடியா வந்துடும். பெருசா வரலாம், அதெல்லாம் ஒரே வரலாம், எல்லா சைஸ்ல கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இந்த படம் ஒர்க் ஆகணும், அதுதான். சோ அவங்களோட சேஃப்டி முக்கியமா பாக்குறாங்க. எல்லாமே ஓகே. எப்படி ஆயிடுச்சுன்னா, டைரக்ஷன்ன்ற ஒரு ஜோன் வந்துட்டு டைரக்டர் மேலே வந்துருச்சு. படம் கரெக்டா எடுக்கிறதா நம்மளோட டார்கெட். எப்படி வந்து ஒரு டைரக்டர் சொன்ன கதையா சொன்ன டேட்ல எடுக்கிறாரோ, தயாரிப்புல யூஸ் பண்ண பணத்தை எப்படி எடுக்கணும்ன்ற அவரோட ஒர்க் தான் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, டைரக்டரே பண்ணி கொடுக்கணும் போது அப்ப நம்மளே பிடிச்சிருக்கோம். ஓடிடி பேப்பர் வியூ கூட ஏன் அவ்வளவு ஈஸியா இல்லைன்னா, நீங்க பாப்பீங்க இல்லையா, இப்போ வருஷத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா படமும் நீங்க அவுட் ரைட்டும் போயிடாது, பேப்பர் வியூலையும் பாத்திர மாட்டேங்க. நிறைய படங்கள் வந்து அது வரக்குள்ள. ஸோ எனக்கு வந்து 11 ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த பேப்பர் வியூ ஸ்லாட் கிடைக்குது இந்த மந்த்ல. ஏன்னா எனக்கு லக்கி என்னன்னா, கரெக்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு 28 days கழிச்சு எனக்கு அந்த ஸ்லாட் ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. ரெண்டாவது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 3rd 4th வீக் தான் இந்த பீக்ல போகுது. நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா வைடா ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த டைம்ல எனக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது ஓடிடிக்கு. ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஷிஃப்ட் ஆன உடனே அந்த டாக் அப்படியே லைவ்ல இருந்ததுனால ஓடிடில ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஓடிடில ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓடிடில பயங்கர ரீச் ஆச்சு படம். நான் அந்த அமௌண்ட் சொல்ல முடியாது.
ஒரு பெரிய நம்பரை பண்ணுச்சு ஓடிடி ஓகே ஓகே இந்த இயர். Okay. ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய ஓடிடி எங்களை ஏன் எப்படி கைவிடாம பார்த்துக்குச்சு அப்படின்னா, ஆமா ஓகே 80% அங்கிருந்தா ஜென்ரேட் ஆச்சு எங்களுக்கு. அது ஜென்ரேட் ஆன அது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருதுன்னா, எங்களுக்கு சேட்டலைட் வரைக்கும் சேட்டலைட் கணக்கில் இல்லாமல் இருந்தது. பெரிய படங்கள் சேட்டலைட் போகிறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமான பீரியட் இப்போ சேட்டலைட்ன்றது. எங்களுக்கு ஓடிடி ஜென்ரேட் ஆனதுனால எங்களுக்கு சேட்டலைட் ஈஸியாக அடுத்தடுத்து நடக்குது. ஓகே ஓகே. ஸோ ஓடிடியில் வியாபாரம் நல்லா இருந்தது, பார்த்துட்டு நல்ல டாக் வரும்போது சேட்டலைட்ல ஈஸியாக வந்துடுறாங்க. சேட்டலைட் போட முடியுது. உங்களோட படம் December 24 ரிலீஸ் ஆகுது ஓடிடியில். ஆமா சூப்பரா ப்ரோமோட் பண்றாங்க. ஆமா IMDb இவ்வளவு மார்க் வந்திருக்கு, புக் மை ஷோல இவ்வளவு மார்க் வந்திருக்கலாம் போட்டு ப்ரோமோட் பண்றாங்க. அவங்களோட எனிவேஸ் காசு கொடுத்து வாங்குறாங்க, அவங்களும் ப்ரோமோட் பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? சோ உங்களுக்கு இந்த படத்தை வாங்கிடலாங்கிற முடிவுக்கு எப்போ வந்தாங்க, அது எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலா நாங்க ஜீட்டை தான் அப்ரோச் பண்ணோம், வேற எதுவும் பண்ணல. ஆல்ரெடி கொஞ்சம் அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் நல்லா வந்துகிட்டு இருக்கேங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்பு அவங்களுக்கு கிடைச்சது. ஒரே ஷோ தான், படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இந்த டேர்ம்ஸ் மட்டும் ஒரு 4-5 நாள் நடந்துச்சு. அவங்க பேசும்போது சேட்டலைட் ஓடிடி ரெண்டும் சேர்த்து வாங்கிக்கிறேன்ட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சேட்டலைட் வாங்கிக்கிறேன்ட்டாங்க அன்னைக்கு. மறுநாள் வந்து நம்ம ஓடிடியும் சேர்த்து பேசிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஓடிடி சேட்டலைட் பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா கரெக்டா நம்ம இந்த பிசினஸ் ஒரு கேவி துரை தான், அவரும் ப்ரொடியூசர். அவர் கரெக்டா போர்ஷன் பண்ணி கொண்டு போனாரு. இந்த ஓடிடி அதுதான் என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்தது. ஓடிடி சேட்டலைட் வித்துட்டாங்க முன்னாடியே வந்துருக்குல்ல, அதே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு வைப்பு பெரிய டாக் வந்துட்டு. ஏன்னா முனிஸ்காந்த் ஒரு படத்துக்கு ஜி வந்து முன்னாடியே பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து பெரிய ஒரு டாக்கா இருந்துச்சு. இப்ப தியேட்டர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா, என்னதான் நம்ம இது பண்ணாலும் முனிஸ்காந்த்னு வரும்போது இங்க மால்ஸ் சிட்டிஸ்ல எல்லாம் நல்லா ஃபுல் ஆகி போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஊர்கள்ல தியேட்டர்கள்லாம் அவங்க பெருசா அளவுலாம் வரல, ஓரளவுதான் வந்துட்டு பார்த்தாங்க. அதான் ரியாலிட்டி, அதான் உண்மை. ஆனா நம்பரா ஒரு நல்ல நம்பர் பண்ணிருக்கு, இந்த பட்ஜெட்டுக்கான நம்பர் நல்லா பண்ணிருக்கு. ஆனா அதை தாண்டி அடுத்த செட் ஆஃப் பீப்புள் எல்லாம் அந்த ஓடிடி தான். இப்போ ஒண்ணு இல்ல, கூகுள்ல சர்ச் பண்ணாலே மிடில் கிளாஸ்னு போட்டாலே ஓடிடி ரிலீஸ்னு வருது கேக்குறாங்க. அப்ப என்னன்னா எல்லாருக்குள்ளயும் இல்ல பிரதர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சில பேர்லாம். ஓடிடி என்னைக்கு வருது, அதுதான் இதா இருக்கு. சின்ன படங்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. தியேட்டர்ல போய் பார்க்க வேணாம், ஓடிடில பாத்துக்கலாம். கேள்விப்பட்டோம் எப்போ ஓடிடில அதை தாண்டி வந்து இந்த மால்ஸ்ல மத்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பீப்புள்ஸ் உள்ள வந்துடுறாங்க எல்லாத்துக்கும். சின்ன சின்ன ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப அடுத்தது ஓடிடி தான் இவங்களோட இதா இருக்கு. இப்போ அந்த ஆடியன்ஸ் வர்றதுனால கேக்குறேன், நம்ம ப்ரொடியூசர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு ஒண்ணு பேசணும் இல்லையா? ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல அது சிக்கலான்னு தெரியல, அது ஆடியன்ஸ் எல்லா படத்தையுமே ஒரே மாதிரி எதிர்பார்க்கறத புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு எல்லா படமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், வேகமா இருக்கணும், ஸ்லோவா போகக்கூடாது, கமர்ஷியலா இருக்கணும். நான் உள்ள வந்தானா எனக்கு 2 மணி நேரமா 2.5 மணி நேரமா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகணும், சீரியஸ் எல்லாம் வேணாம், ரொம்ப மெசேஜ் சொல்றதெல்லாம் வேணாங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் பேசுவேன். ஸோ அப்படி ஒன்றும் இருக்கு. ஜென்ரலா எல்லா படங்களையும் அப்படி பாக்குறது ஃபைன். பட் புதுசா டைரக்டர் அவரோட ஃபர்ஸ்ட் படம், அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம யூஸ்வலா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம சம்திங் புதுசா ஒன்னும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம 10 இயர்ஸ் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கும் போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ல, சம்திங் நியூ ஏதோ ஒன்று இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுல அப்படி எத்தனை ஆடியன்ஸ் வராங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ ஓவராலா எனக்கு நான் எப்படி ஒரு பெரிய டைரக்டரோட படத்தை பார்க்க போகணும், அது மாதிரி தான் முதல் டைரக்டர் படத்தையும் பார்க்க போறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பிடிச்சிருக்கணும், தெரிஞ்ச முகம்னா இன்னும் சந்தோஷம், தெரிஞ்ச முகம் தான் போவேன். புது டைரக்டர் அவருக்கு தெரிஞ்ச முகத்தை கொண்டு வரதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு ஆடியன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதையும் ஒத்துக்கிறேன். பட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இப்போ என்ன அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே எனக்கு தெரியும் அது ஆடியன்ஸ்லாம் புல் பண்ண முடியாது நம்மளால, ஏன்னா டாப் வெளில போகணும் அப்படின்னு. பட் நான் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கெண்ட் போகும்போதுலாம் கொஞ்சம் வீக்கெண்டு போகும்போது ஆடியன்ஸ் வந்து இப்போ உள்ள வர ஆரம்பிச்சாங்க இல்லையா? நான் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா படம் பார்த்து நான் தேட்டர் விசிட் போக ஆரம்பிச்சேன். வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து சென்னையில் என்ன அப்படியே ரேண்டமாக எல்லா தேட்டருக்கும் ஷோ பண்ணும் போது நான் ஹீரோவும் அந்த பசங்களோட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் உட்காந்துருந்தாங்க. ஒரு 60+ ஏஜில் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. சில பேர்லாம் என்கிட்ட வந்து தம்பி எனக்கு என்ன படம் இதெல்லாம் தெரியாது, என் பையன் வந்து புக் மை ஷோவில் நல்லா இருக்கு ரேட்டிங்னு சொன்னான், வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படிங்க. சில பேர்லாம் வந்து தம்பி நீங்கள் இது மாதிரியே படம் எடுங்க, மற்ற படம்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி த்ரில்லிங். ஆடியன்ஸ்க்கு என்னன்னா அவங்களுக்கு புதுசாவோ இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் எல்லாரும் வரதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அந்த கேஸ்ட்ன்றது ஒரு பெரிய பேரியர் தான்.
நம்ம அது உடைக்கிறதுன்றது வந்து அது நார்மலாக நடந்துடாது. தெரிஞ்ச முகத்துக்கும் யாருனே தெரியாத படத்துக்கு நம்மளே போகிறதுக்கு கொஞ்சம் தயங்கும் இல்லையா நம்ம இருக்கும்போது. ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்குமே அந்த தயக்கம் இருக்குது. ஆனால் அதை மீறி அது படம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா உள்ள வர ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு இன்னும் எப்போ அது தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு தேட்டருக்கு போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃப்ராக்சர். அந்த அம்மா வந்து இது கையில் ஒரு வாக்கர் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க படத்துக்கு. ஹீரோ போய் கேட்குறாரு, அந்த அம்மா நிப்பாட்டி கேட்குறாரு, இங்கேயும் கால் உடஞ்சிருக்கு உங்களுக்கு, நீ எதுக்கு இந்த படத்துக்கு வரணும்னு வாக்கர் வச்சுட்டு வரீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதனால என் ஹஸ்பண்டை சண்டை போட்டு கூப்பிட்டு வர வச்சேன் நான் அப்படின்னு அவன் சொல்கிறேன். நான் சொல்லுங்க எவ்வளோ சொன்னேன் நான், இல்லை அவங்க போய் தான் ஆகணுன்றாங்க. எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தாண்டி எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அவர் நினச்சி நான் சொல்கிறேன், அவரே சொல்கிறார் என்கிட்ட, அவங்க வந்து என் படம் பார்க்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா யாருனே தெரியாது அவங்களுக்கு, ஆனால் படம் நல்லா இருக்குன்னு வராங்க அப்படின்னா, மக்களுக்கு படம் நல்லா இருக்குன்ற டாக் இருக்கு இல்லையா, அது 4 பக்கத்துல வரும்போது அவங்க எப்படியா போய் பார்த்துணும். அது வந்து டிஸ்பைட் வந்து அவங்க ஹீரோ டைரக்டர்லாம் யாருக்குமே தெரியல. புரியுது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா போறாங்க. அவங்க ஒரு கில்ட் இருக்கு, ஐயோ பார்த்துட்டுமே அவங்களே கில்ட் ஆகுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் சீரியஸ். இப்போ நீங்கள் கேட்டோம்னா டேரக்டர்லாம் அவங்க பார்க்கறது கிடையாது. சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்குன்னு கேட்டா அதை பத்தி போயிடுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருந்தா அதை இன்னும் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் ரெடியா இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போதுலாம் நிறைய பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா இது சைஃபை படம், இது வந்து பெரியவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுது, அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அதுல நடக்கிற ஃபன்னு அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க. பிளஸ் ஆடியன்ஸும் எப்படி தெளிவா இருக்காங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்க படத்தை வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த படம் நம்மள நல்லா என்டர்டைன் பண்ணோம்னா இது தியேட்டர்ல போய் லார்ஜர் ஸ்கிரீன்ல அந்த கிரௌடோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா இதை நம்ம வீட்டில் பார்க்கலான்னு கூட அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் ஆனால் இவர் சொன்ன மாதிரி நல்லா இருக்குன்ற ஒரு டாக் கேட்டா வராங்க. ஃபர்ஸ்ட் யூத் க்ரௌடு வருது, அதுக்கப்புறம் ஃபேமிலி க்ரௌடு அந்த வீக்கெண்ட் நிறைய வர ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ஜாஸ்தி ஃபேமிலி தான். ஆச்சரியம், அந்த படத்துக்கு ஃபேமிலி வரது கஷ்டம் தான். குழந்தைங்களும் வயலன்ஸ் எல்லாம் பழகிட்டாங்க. வயலன்ஸே பழகணும், த்ரில்லர் தானே, நல்ல த்ரில்லர் தானே, அதனால வயலன்ஸ் பழகிட்டாங்க, நல்லா பழகிட்டோம். ஆனா அப்படி ஜட்ஜே பண்ண முடியல. என்னோட படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா படமா பார்க்கும்போது கேக் சாப்பிட்ற சீன் 2 நிமிஷம் இருக்கும். என்ன இதெல்லாம் எப்படிங்க, இந்த படத்துல டான்ஸ் கிடையாது, ஃபைட் கிடையாது, லவ் கிடையாது, எது காமெடியும் கிடையாது. ஆனா வந்து பிளாக் ஹியூமரா சில இடத்துல இருக்கும். பட் ஆனா நான் பார்க்க எல்லா இடத்துல 100% ஆக்குபென்சி இருந்துச்சு. இல்ல எனக்கு என்னன்னா ஆடியன்ஸோட இந்த புரிதல் புரியுது. பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸோட இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மாறுதுன்னா எந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆடியன்ஸ்குள்ள நடந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறீங்க? ஆக்சுவலா அது முதல்ல ஃபில்ம் மேக்கர் கிட்ட தான் மாறணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன கொடுக்கறத பொறுத்து அவங்க மாறுவாங்க. நம்ம ஆடியன்ஸ் வந்து பயங்கர ரிசீவ் பண்ண செம ஓப்பனா இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது. நான் அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஏன்னா நான் எடிட் பண்ண டைம்ல இருந்தே நான் பண்ண முதல் 5 படமும் புது ஹீரோக்கள் படம். பீஸா, சூதுகம், தெகிடி, முண்டாஸ் அப்படின்னு எல்லா புது ஹீரோ படம் அத்தனையும் 1 வீக்லயே ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஸ்பார்க் தான். அது எதுல இருந்து வேணா எடுத்துப்பாங்க, ஒரு போஸ்டர்ல எடுத்துப்பாங்க, ட்ரெய்லர்ல எடுத்துப்பாங்க. அது கிடைச்சிருச்சுன்னா இந்த வீக்கெண்ட் போயிடலாம். அந்த ஒரு டெசிஷன் அவங்க கன்ஃபார்மா எடுக்கிறாங்க. இவர் சொன்ன பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட். ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட்டர்ஸ் சேஞ்ச் ஆகணுங்கிறது ஒண்ணு. நம்ம என்ன கொடுக்குறோம்னு அதான் அவங்க பார்க்க முடியும். நம்ம ஒரு 5 வெரைட்டி கொடுத்தா அந்த 5 வெரைட்டி தான் பார்ப்பாங்க. 6வது இதை விட ஸ்பெஷலா ஒன்று கொடுத்தாதான் அவங்க அதை பார்க்கறதுக்கு ரெடி. நம்ம ஒன்ன கொடுத்து பழக்கி வச்சிருக்கோமா, இல்ல நம்ம அதோட இப்போ பெட்டரா கொடுக்குறோம், அதனால நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோங்கிறத ஒத்துக்கிறேன். பட் இன்னும் பெட்டரா கொடுக்கணுமா? ஆமா, டெஃபினட்டா இருக்குல்ல. நம்ம இனிமேக்கு நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ முன்னாடி இருந்ததுக்கு வரும். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் ஐட்டம் சாங் தமிழ் சினிமால பெருசா இல்லை. இப்போ ஹிந்தியில பண்றாங்க, தெலுங்குல பண்றாங்க, தமிழ்ல வந்து கோட்லா மாறிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் எடுத்து பாடி ஷேவிங் காமெடிலாம் வைக்க. அப்போ நம்ம வந்து ஆயிட்டே தான் இருக்கும். அது இன்னும் பாயிண்ட் போக போக அது வந்து பெட்டர் ஆகிட்டு தான் இருக்கும். சினிமா லவ்வர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க. கரெக்ட். இப்போ நம்ம மிடில் கிளாஸ் இவங்க 11 மாதிரி படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாமே வந்துருவாங்க. அவங்க ஃபேமிலியாவும் இருக்காங்க, யூத்தாவும் இருக்காங்க. அந்த செட் ஆஃப் எல்லாம் வந்து சினிமா லவ்வர்ஸ், மூவி பஃப்ஸ் இவங்க எல்லாம் வந்துருவாங்க. இப்ப அடுத்து வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருந்து வெளில கூட்டு வர்றோம்ல, அவங்களுக்கு தான் ஒரு புஷ் வரும், புஷ் தேவைப்பட்டு வரும். அதுல பாதி பேர் வந்துருவாங்க, பாதி பேர் ஓடிடில பாத்துருவாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் என்ன, தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஒரு கல்ச்சராகவே இருக்கு. நான் அப்சர்வ் பண்ணும்போது எல்லாரும் ரேண்டமா வராங்க. ஏன்னா
நமக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படத்துக்கு வர க்ரௌடையும் நம்ம படத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அதோட மார்க்கெட் வேற, அதோட பப்ளிசிட்டி வேற. நீங்க வந்து சின்ன இருக்கிற அமைப்புக்கு வந்து சின்னதாக கூட்டினாலும் அதுவே கேதர் பண்ற முக்கியமான விஷயம் தான் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பெரிய ஒரு ஸ்டார் படத்துக்கு ரவி சார் க்ரௌட் வந்து நம்ம படத்தை எக்ஸ்பெக்ட் பண்றது தப்புன்னு நினைக்கிறேன். அது அவரோட ஒர்க், அவரோட ஆரம்ப படத்துக்கு அவர் நல்ல மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஸோ அதனால நம்ம அந்த கம்பேரிசன் போறதுனால வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனா யாரோ வந்து என்ன படம் தெரியாம போய் பாக்குறாங்க. என் படத்தை 11 உட்காந்து அவர் ஃபுல்லா நம்ம படம் நேத்து பீனிக்ஸ்ல ஃபுல் நேத்து 30வது நாள் இதுக்கான க்ரௌட் வந்துகிட்டு தான். எங்களுக்கு என்னன்னா நாங்க என்ன பண்ணோம், சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் இருப்பான்னு நமக்கு தெரியும். சோ நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் ஒரு 10 டிக்கெட், இந்த தேட்டர்ல ஒரு 10 டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறோம், அந்த தேட்டர் சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் கொடுக்குறோம்னா, வரதராஜா தேட்டர் க்ரோம் போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் ஷோ 11 மணிக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 10 டிக்கெட் கொடுத்து கோசம் அவன் ஃபோன் பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு 80 பேர் இருக்காங்க. யாரா அந்த டிக்கெட்லன்னு சொல்லி ஒரு 10 பேர் கூட என்னன்னா அதை பாக்குறதுக்கு ஒரு க்ரௌடு நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சீரியஸா தான் வராங்கன்னு. பட் வெள்ளிக்கிழமைனா, சனிக்கிழமைனா, சண்டே ஆனா படத்துக்கு போறதுக்கு ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், நம்ம ஆடியன்ஸுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கக்கூடிய படங்களை பாக்குற விஷயத்துல ஒரு அதுக்கு பழகணுமோ? இல்ல அப்படி கூட ஸ்லோவா இருந்தா கொஞ்சம் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நான் எல்லாரும் பாக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் அந்த கதையை சொல்லலாம். அந்த கதைக்கு அதுதான் ஆனஸ்ட் அப்படிங்கும்போது ஆனா வேஸ்டோ ஒர்க் ஆச்சு. நிமிஷம் இதெல்லாம் ஒரு நியூ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தாங்கன்னு போது அது நம்ம அப்படி நினைக்கவே வேணாம். ஏன்னா ஃபாஸ்ட் படம் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறதும் தப்பு தான், ஸ்லோ படம் பிடிக்காதுன்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஏன்னா நம்ம அதுவும் கொரோனாவுக்கு தான் நம்பி சொல்லணும். கொரோனா டைம்ல நம்ம மக்கள் வந்து மலையாள படம் பார்க்க ஆரம்பிச்சு, மலையாள படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஸ்லோ எவ்வளவு அழகா எளிமையா ஸ்லோவா சிம்பிளா நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்குன்னு அதை குளோரிஃபை பண்றாங்க, அதுக்கு எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் போல இருக்கேன்றாங்க, இல்ல ஸ்லோவா இருக்குன்றாங்க. நிறைய இருக்கும், போய் சொல்ல மாட்டாங்க. இல்ல அது ஒரு மார்க்கெட் மைண்ட் செட் தான். இதுவாவே பார்த்துட்டு இந்த கடைக்கு பிரியாணி சூப்பரா இருக்குன்னா எல்லாரும் போய் சாப்பிடுவாங்க. நல்லா இருந்தாலும் நல்லதா இருக்கணும், அந்த மாதிரி தான் அது. ஒரு மாஸ் மென்டாலிட்டியா செட் பண்ணிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா அது என்ன ஃபாஸ்ட் படம் பண்ணுவோம். 10 பேர் அதை பத்தி எழுதுனா நம்ம ஆளுங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம படத்துக்கு யாரும் எழுதலைன்னா அவங்க வந்து நாங்க பேசுகிற ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அந்த கடை நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது நிறைய இருக்கு. இப்போ ஒத்துக்கிறீங்களா? மலையாள படம் ஆக்சுவலி நல்ல படம் வருது, நல்ல படங்கள்லாம் நம்மளோட எல்லா ஸ்டேட்டை வரையும் பெட்டராகவே நல்ல படங்கள் வருஷத்துக்கு அதிகமாகவே வருது. அதை ஒத்துக்கிட்டா கூட ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தாவே நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு தன்மை இருக்கதே ஒத்துக்கிறீங்களா? இங்க ஆவரேஜா இருந்தா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அங்க ஆவரேஜா நல்லா இருக்கு. ஆவரேஜா இருந்தா சொன்ன மாதிரி அங்க ஆவரேஜா இருந்தாலே சூப்பர். இங்க வந்து சூப்பரா இருந்தாதான் ஆவரேஜ் சொல்லுவாங்க. அதான் ஏன்னா வந்து இங்க வந்து அவங்க ஸ்லோ மூவிஸ்க்கு ரொம்ப பிராக்டிஸ் ஆயிருக்காங்க. ஓகே, புரியுங்களா? மணிச்சித்திர தாள் பாருங்க, ரொம்ப ஸ்லோவா பெரிய ஹிட் படம். அது சந்திரமுகி ஃபாஸ்டா இருக்கும். இதுதான் நம்மளுடைய டிஃபரன்ஸ். அவங்க அதுக்கு பழகி இருக்காங்க. இது ஆடியன்ஸோட தவிர இல்ல கிரியேட்டர்ஸோட பிரச்சனை இவர் சொல்ற மாதிரி பிரச்சனை தான். நீங்க வந்து இடம் ரெண்டு பக்கமே இருக்குங்க. நம்ம ஒருத்தர் மட்டும் ஜெனரேஷன் படத்தை எங்க பார்த்தாங்க மக்கள் கரெக்ட். அதே படத்தை அவங்க சூப்பர்னு சொன்ன மலையாள படத்தை தேட்டர்ல போய் குறைச்சு பாத்தீங்கன்னா பாதி படத்துல இருந்து சில டைம் அதை பாஸ் பண்ணிட்டு 2 நாள் பாப்பாங்க, 3 நாள் பாப்பாங்க. அந்த எமோஷன்ல அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே படத்தை அவங்க தியேட்டர்ல போய் பார்க்க வச்சா அவங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க இல்ல இதுக்கு ஒத்து கிடையாது. சம்டைம்ஸ் அந்த ஒரு இது வரும், அந்த ஒரு விஷயம். நீங்க சொன்னீங்க ரெண்டு பக்கமும் சேஞ்ச் ஆகும். ரெண்டு பக்கமும் சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து நம்ம மட்டும் சேஞ்ச் ஆயிட்டோம், நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆடியன்ஸ் பக்கமும் அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே. அப்படி பார்த்தா நீங்க நம்ம எவ்வளவு படங்கள் பேர் சொல்ல முடியாது. நல்ல படங்கள்லாம் வந்து தியேட்டர்ல வந்து சரியா போகாம ஓடிடில கூட மிஸ் ஆன படங்கள்லாம் இருக்கு. அப்ப நீங்க அதை யார்கிட்ட சொல்லி ஓடிடில சரி தியேட்டர்ல ஆடியன்ஸ் உள்ள புள்ள பண்ண ஓடிடிலயும் அதை மிஸ் ஆகுதுன்னா அப்போ பிரச்சனை ரெண்டு பக்கம் இருக்குன்னு தான் இருக்கும். அது என்னன்னா அது யார் அதை ஸ்டார்ட் பண்றதுன்னு எங்க பிரச்சனை. நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணுமா? இப்ப ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நல்ல கண்டென்ட்ஸ் லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா இந்த முதல் பலிகடா யாரு? ஆடியன்ஸ் கிட்ட. அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா நீங்க கம்ப்ளீட்டா எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்ல. நீங்க அது அப்படிலாம் டிசிஷன் எடுத்துக்க முடியாது. இண்டஸ்ட்ரியில இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வரும். கரெக்ட். நீங்க ஸ்லோன்னு நம்ம பேசுறது வந்து கதையை எவ்வளவு ஸ்லோவா சொல்றோம், எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றோம், இதான் இல்லைங்களா டெக்னிக்கலா? கரெக்ட். கதையை ஸ்லோவா சொல்றோம்னா எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க எடிட் பண்ணாலும் ஸ்லோவா தான் இருக்கும். கரெக்ட்.
கதையோடைய வீரியம் தான் பாயிண்டா இருக்கும். அந்த ஸ்லோவா ஃபாஸ்ட் அண்ட் அந்த கதை என்ன கேக்குதோ இல்ல அது. சில கதை ஸ்லோவா தான் நிறுத்தி நிதானமா இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா தான். இப்ப இவர் கதையில வந்து கேரக்டர் ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ண விரும்புறேன். அதனால எனக்கு அந்த ஸ்லோ பிடிக்குது. அந்த கதையோட அந்த கேரக்டர்ட்டியே அந்த கதையோட டெப்த் இருக்கு. சோ அவங்கள நான் எவ்வளவு நேரம் பார்க்க ரெடி. சோ அதனால அந்த ஸ்லோ வந்து பிரச்சனையே கிடையாது. கதையோடைய வீரியத்துல பிரச்சனை வருதுன்னா தான் நீங்க சொல்ற ஸ்லோ எல்லாமே ப்ராப்ளம் வருது. ஸ்டோரிக்கு நீட் என்னவோ அந்த அதை ஓரளவுக்கு நியாயப்படுத்திட்டோம்னா பிடிச்சு நினைக்கிறேன் இல்ல. ஆடியன்ஸ் நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது ஒண்ணு. நீங்க அவங்களுக்கு ஸ்லோவான படங்களை அவங்க ரசிக்கவும் சில சமயம் ரெடி ஆயிடுவாங்க. அவங்க மைண்ட் செட் ஆகுது, அந்த டைம் சுச்சுவேஷன் நிறைய இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது ஓவர் நைட்ல வந்து நம்ம இந்த பக்கமும் அதை கம்ப்ளீட்டா மாத்திர முடியாது, அந்த பக்கமும் கம்ப்ளீட்டா மாத்திர முடியாது. டைம் எடுக்கும். அது என்ன பிரச்சனை, அது எவ்வளவு டைம் எடுக்கும்னு யாருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஸோ இது காலப்போக்கில் அப்படியே மாறினதான் உண்டு. ஓகே ஓகே. நம்ம எல்லாருக்குமே ஒரு பிலாசபி ஒன்று இருக்கும். நமக்கு ஒரு பிலாசபி இருக்கும், ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ இது நம்மளோட படைப்புல அந்த இது இருக்கும். நம்ம நம்பக்கூடிய பாலிடிக்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பிலாசபியும் படைப்புல வெளிப்படும். ஸோ அந்த ரெண்டையும் வச்சுட்டு கமர்ஷியல் படம் எடுத்தா கூட அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். நம்ம என்ன நம்புறோம், என்ன பிலாசபி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதை அடிப்படையா வச்சுட்டு நம்ம ஃபேன்ஸுக்கு ஆடியன்ஸுக்கு ஒன்று கடத்தன்னு நினைப்போம். நம்ம ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு சொல்லன்னு நினைப்போம். ஸோ நீங்க ஒருத்தருமே சொல்லுங்க, நீங்க ஆடியன்ஸுக்கு கடத்தன்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மட்டும், இப்ப எடுத்த படம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து எடுக்க போற படங்களையும் சேர்த்து நான் என்னுடைய படங்கள் மூலமா ஆடியன்ஸுக்கு இந்த பாலிடிக்ஸ் அல்லது இந்த பிலாசபி அல்ல இந்த மெசேஜ் ஏதோ ஒன்று எனக்கு நான் கடத்தன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி ஒன்னு கடத்தன்னு நினைக்கிறேன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு எல்லாருமே சொன்னாங்களா? எனக்கு என்னன்னா பீயிங் ஹியூமன். ஓகே. ஒரு ஹியூமன் போது நமக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கு. இந்த இறக்க குணமாகட்டும், அந்த ஈக்குவாலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய இடத்துல மிஸ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். சோ அந்த ஹியூமனிட்டியை டச் பண்ணணும்ன்றதுதான் என்னோட ஐடியா. இப்ப ஹவுஸ்மேட்ஸ்லயே என்ன இருக்கும்னா, அந்த அப்பா அம்மா வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை ஏறும்போது திரும்ப அதை ரீஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு எமோஷன் வந்து அந்த மாதிரி ஹியூமனிட்டி ஏதோ ஒரு வகையில டச் பண்ணும். அந்த வீடை விட்டு போக மாட்டேன்னு இருந்தவன் இந்த வீடு உங்களுக்கு தான். ஓகே. அந்த மாதிரி ஹியூமனிட்டியோட ஒரு ஷேட்ஸ் தான். எனக்கு இந்த ஹியூமனிட்டி பத்தி பேசும்போது இது நம்ம கிளைமேக்ஸ் பேசுறோம் இல்லையா, சின்னதா பிசிறு தட்டிட்டா கூட ஒரு ஷாட்ல ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டா கூட கிரிஞ்சுன்னு சொல்லிடுவோம். ஆமா. அல்ல அந்த ஆர்டிஸ்டோட எமோஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டாவே என்னையா கிரிஞ்சுன்றுவான். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த மிடில் கிளாஸ் எல்லாம் பார்டர்ல தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி போனா முழு கிரிஞ்சு படம், கிரிஞ்சுனா உச்சபட்ச கிரிஞ்சு படம் மாதிரி இருக்கும். பார்டர்ல நின்னுச்சு கரெக்டா. ஜெனரேஷனுடைய எதிர்பார்ப்புல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஆஃப்டர் லாக்டவுனே பேரண்டிங் ஸ்டைல் மாறிடுச்சு, கிராண்ட் பேரண்டிங் ஸ்டைலே இல்ல. ஸோ இவ்வளோ எவல்யூஷன் இன்னைக்கு இருக்கிற பிரதானமான ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு அவைவான விஷயங்கள் போடும்பொழுது அது மாதிரி ஆகுது. இல்ல அது வந்து என்னன்னா சொசைட்டிலேயே அது மாறி. இப்ப நீங்க லாஸ்ட் வீக்கே ஒரு நியூஸ் வந்து, ஒருத்தர் அட்டாக் வந்து ரோட்ல இருக்காரு, ஒரு அம்மா அரை மணி நேரமா ஹெல்ப் கேட்கறாங்க, ஒருத்தரும் நின்று ஹெல்ப் பண்ணாம அவர் இறந்தே போயிருவாரு. ஸோ இது என்னன்னா சொசைட்டிலேயே வந்து ரொம்ப மெக்கானிக்கலா நம்ம வந்து ஒர்க்கு, நம்மளோட செல்ஃப் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உருப்போம். ஸோ அது ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து லிட்ரேச்சர் மூலியமா முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு அது கிடையவே. லிட்ரேச்சர் படிக்கணுன்ற இதெல்லாம் நிறைய பேருக்கு போயிடுச்சு. ஸோ அது ஏதோ வகையில நம்ம சினிமாவா ஒன்று எடுக்கிறோன்னும் போது ஏதோ ஒரு 2 மணி நேரம் அவங்களை வெறுமனே என்டர்டெயின் பண்ணணும், சும்மா ஒன்று சொன்னோம், அவங்க பார்த்தாங்க நல்லா இருக்கு போனா இல்லாம ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் வந்து அவன் கில்ட்டா இருக்கிறத தனிப்பட்ட முறையில அவன் உணர்ந்து பண்ணணும். படம் பார்க்கும் போது ஆமால நம்ம சொல்லாம பாத்துக்கலாம். அதான் அவன் உணர்ந்துக்கிறது தான். நம்ம அங்க ஒரு மெசேஜா இல்லாம அதுல ஒரு தப்பான கேரக்டர் வரும்போது அவன் அங்க பொருத்தி பார்த்துக்கணும். ஐயோ நான் தானே அந்த கேரக்டர், நான் இப்படி இருந்திருக்க கூடாதுல, நான் இப்படி இருந்தேன். ஏதோ ஒரு வகையில அவங்க பொருத்தி பார்த்துக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு மைக்ரோ சேஞ்ச் வந்தா கூட சொசைட்டில அது ஒரு இம்பாக்ட் ஆகும். தப்பா மோட்டிவேட் ஆகிற படங்கள் ரீசெண்டா 10 இயர்ஸ்ல கொஞ்சம் அதிகமாகவும் வர்றதை பாக்குறோம். நீங்க பர்டிகுலர் உங்க படம் ஒரு பாலிடிக்ஸ் பேசின படமா பாக்குறேன். அடுத்தடுத்த படங்கள்லயும் சரி, நீங்க ஆடியன்ஸுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? எமோஷனா மட்டும் படத்தை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். எந்த படம் சும்மா ஹாப்பி எண்டிங்ல இருக்கிறது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. அது ஹாப்பி எண்டிங்கா இருந்தாலும் அது என்ன, எதனால அவன் ஹாப்பியா இருக்கான், எதனால ஒருத்தன் கஷ்டமா இருக்கான்ற அந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் புரிஞ்சுக்கிற கான்வர்சேஷன் தான் ட்ரிகர் பண்ணுன்றது என்னோட மைண்ட் செட். ஓகே, அதுதான் நான் படமாவும் பண்ணுவேன். ஓகே ஓகே. அடுத்தடுத்து என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பேசலாம்னு இருக்கீங்க? இப்போ லாயர்ல வந்து நான் ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸ் பேசியிருக்கேன். ஓ நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேபர் கோர்ட்டை பற்றியான ஒரு படம். அதுக்கு அடுத்து ஒரு படம் ஒன்று பண்றேன், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது இப்போ சொல்ல எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சினிமாவை
நீங்க பாலிடிக்ஸ் பேசுறதுக்காக சினிமாவுக்கு வரல, இல்ல நீங்க நம்பக்கூடிய கருத்து பிலாசபியோ சொல்றதுக்காகவும் சினிமாவுக்கு வரல, ஒரு ஒர்க்கா தான் பார்த்து வரீங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிறந்த பாலிடிக்ஸ் பேசுறீங்க, அடுத்து எம்ப்ளாயிஸ் பாலிடிக்ஸ் பேசுறீங்க. அது நைஸ், இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு முக்கியமான, அது பிரச்சனைன்னு தெரியல, பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குதா பாக்குறேன். சோசியல் மீடியாவோட இம்பாக்ட். நிறைய ரீல்ஸுக்கு நம்ம பழகிட்டோம் இல்லையா? ரீல்ஸுக்கு பழகிட்டோம். இப்ப எங்களுக்குமே பெரிய பிரச்சனை தான். நாங்க யூடியூப்ல முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா மில்லியன் வியூஸ் இருக்கும். இன்னைக்கு அதே நானு 1,00,000 வியூஸ் போயிடுச்சா பரவாயில்லன்ற. ஏன்னா அப்படி மாறிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபுல் வீடியோ யாரும் பாக்குறது இல்லை. நாங்களே ஷார்ட்ஸ் போடுறோம், அதுல பாத்துட்டு போயிடுறோம் முக்கியமான விஷயத்தெல்லாம் போது. ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல எதுவுமே பாக்குற கல்ச்சருக்கு மாறுறது ஒண்ணு. ஸோ இது எல்லா இடத்து நான் சொல்ற மாதிரி தான். ஷார்ட் வீடியோ பாக்குறவனுக்கு எப்படி யூடியூப்ல ஃபுல் வீடியோ பார்க்க விருப்பம் இல்லையோ, அது மாதிரி அவனுக்கு சினிமால ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல சினிமால அவனுக்கு ரொம்ப ஒரு ஆமா, அது ஒண்ணு அந்த பாதிப்பு. அதோட சேர்த்து சோசியல் மீடியான்னு பேசணும், இன்னொன்னு பேசணும். நம்ம கிரியேட்டர் சைடு சோசியல் மீடியால வைரல் ஆகணுங்கிறதுக்காக ஒரு சீனை வைக்கிறதோ, ஒரு டயலாக் வைக்கிறதோ, பர்டிகுலரா ஒரு பாட்டு, அந்த பாட்டுல ஒரு சிக்னேச்சர் டான்ஸ் மூமெண்ட் இன்னைக்கு அது முக்கியமான ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த பாட்டுன்னு ஒரு டான்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதுல ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் இருக்கணும். அப்புறம் ஊர்ல இருக்க எல்லாரும் ஆடுவான் ரீல்ஸ்ல. அப்படிங்கிறது கல்ச்சருக்கு கிரியேட்டர்ஸும் மாறுறது ரெண்டும் பாக்குறோம் இல்ல? இத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? படம் எடுக்கிறது ஒரு இதுன்னா, இந்த ப்ரொமோஷன் இந்த சோசியல் மீடியால நம்ம ரீச் பண்ண வைக்கணும் பண்றதுக்கு இல்ல, இதே ஒரு பெரிய ஸ்கிரீன் பிளே பண்ண வேண்டியா இருக்கு. பெரிய ஸ்கிரீன் பிளே பயங்கர நம்ம படத்துல வந்து முனிஸ்கான் சார் வந்து ஒரு டான்ஸ் ஆடின ஒரு வீடியோ தான் எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி படத்தை பத்தி நிறைய பாசிட்டிவா பார்த்தேன். பேசினது எதுவுமே எந்த வியூஸ் போகல. அவர் டான்ஸ் ஆடினது, பேம்ப்ளேட் கொடுத்தது, இது மட்டும் தான் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துலயும் என்கேஜ் தேவைப்படுது. என்கேஜ் பண்ண, படம் எடுக்கிற முன்னே என்கேஜ் பண்ணாத, இவன் ப்ரொமோஷன்லயே என்கேஜ் பண்ணு, என்ன கூப் பண்ணு அப்படிங்கிறது. இதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பின்னாடி ஒரு ஸ்கிரீன் பிளே தேவைப்படுது. அப்பதான் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் படங்கள் கொண்டு போய் சேர்க்கவே முடியும். அப்படி சேர்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஓகே ஓகே. இது ஆர்கானிக்கா நடந்ததுதான். நம்ம போர்ஸ்டா பண்ணும்போது சொன்ன மாதிரி கிரிஞ்சாகிறதுக்கும் சம்டைம்ஸ் அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்றது, அந்த இமிட்டேட் பண்றது, அது ஃபோர்ஸ்டா அந்த ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்றது வந்து நிறைய ஃபோர்ஸ்டா பண்றாங்க. அது வந்து சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும், பெரிய ஸ்டார்ஸ்க்கு அது ஒர்க் ஆகும், அந்த சிக்னேச்சர் மூவ்ஸ் ஒர்க் ஆகும். எல்லா டைமும் அது ஒர்க் ஆகாது. ஆர்கானிக்கா பண்ணும்போது ஒர்க் ஆகும். சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அந்த மின்சாரம் சாங் வந்து நிறைய, அது நாங்க தியேட்டர்ல அந்த இடத்துக்கு அந்த சீனுக்கு அந்த சாங் போட்டா கரெக்டா சிக்கும். தியேட்டர்லயே என்ஜாய் பண்ணாங்க, ஓடிடிலயும் நிறைய பேர் அது பார்த்துட்டு அந்த இடம் நல்லா இருக்கு. சோசியல் மீடியாவோட சேர்ந்ததுதான் ரிவ்யூ இல்லையா? யூடியூப்ல தான் மோஸ்ட்லி ரிவ்யூ நடக்குது. ரிவ்யூ வந்து இன்னைக்கு சூழல்ல படத்துக்கு எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கு, அல்லது ரிவ்யூஸ்னால காலியாகிற படமும் இருக்கு. ஒரு நல்ல படத்தை ரிவ்யூ காலி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ரிவ்யூஸ் எந்த அளவுக்கு உங்களோட படங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு முதல் டைரக்டரா? ஓவராலா அந்த ரிவ்யூ சிஸ்டம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அது ரொம்ப டெமோக்ராட்டிக்கா இருக்கு. ஆனா அதுல என்னன்னா, இது ரிவ்யூ, யார் கமெண்டேட்டர், யார் கிரிட்டிக்கல்னு அந்த 3 டிவிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சினிமா எடுக்கிறது எப்படி ஒரு வேலை, அது மாதிரி ரிவ்யூ பண்றது ஒரு வேலை, ரெண்டையும் பாக்குறாங்க. பட் நம்ம சொல்ல வேண்டியது படம் பார்க்க டிசைட் பண்ணா போய் பாத்துருங்கிறது தான். இந்த தியேட்டர் வாசல்ல மக்கள் சொல்றது எல்லாமே கூட இப்ப பாக்குறோம். ஆமா ஆமா ஆமா, தியேட்டர் பைட் போடுறோம். அது ஒரு கலாச்சாரமா மாறிட்டு மாட்டோம். இல்ல தியேட்டர் பைட் வந்து போடுறது, அதுல வந்து சம்திங் பேசினா அதுல ஒரு வைரல் ஆக முடியுதுங்கிறதும் ஆடியன்ஸுக்கு புரியுது. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஷோ போறதுக்கு அதுக்குள்ளேயே ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நீங்க அவங்க எல்லா பட ரிவ்யூலையும் பார்க்கலாம். ஆமா, நீங்க எல்லா படத்தையும் பெய்ட் ஆயிட்டாங்களோ அது மாதிரி அங்க தியேட்டர் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த அந்த வீடியோ அவங்க பேசுறது கூட பிரச்சனை இல்லை, அதை எடிட் பண்ணி ஒண்ணு போடுவாங்க. எதெல்லாம் நெகட்டிவோ அதை போட்டுருவாங்க. தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா தலையில என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தம்ப்நெயில் போட்டுருவாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்க வேற ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருவாங்க. இப்ப நம்ம வீடியோ நம்ம உள்ள போய் பாக்கணும்ன்றவங்க பாப்போம். தம்ப்நெயிலோட போறவங்க அந்த பிகினிங் ஒரு 10 செகண்ட் கட் அவுட் பார்த்து வேலைக்கு இவங்களோட கியூ கொடுத்துருவோம். சார் ஏதோ நெத்தியில இருக்கு பாருங்க சார் அப்படின்னு. சோசியல் மீடியா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரிவ்யூஸா தாண்டி பப்ளிக் போறாங்க இல்லையா, உண்மையில ஒரு படம் பிடிச்சிருந்தா அவங்க போய் ஸ்டோரியோ ஒரு ட்வீட்டோ
அவங்க ஸ்டோரி போடுறாங்க. இது ரொம்ப மேஜிக்கா தான் இருக்கு பண்றாங்க இல்லையா? அது சம்மந்தமே இல்லாம இருக்கா. நீங்க இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருவாங்க. ஓகே ஓகே. அது பப்ளிக் கிட்ட போயிடுச்சுன்னா இந்த ரிவ்யூஸ் இது எல்லாமே அதை ஒத்தி ஓரம் கட்டிட்டு அது கம்ப்ளீட்டா ஆர்கானிக்கா போய் சேர ஆரம்பிச்சு. ஓகே. நீங்க அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது, அதை மாற்றவும் முடியாது. இப்போ நீங்க சொல்லும்போது நடுவில் சொன்னீங்க எப்படி ரிவ்யூவருக்கு காசு போகுதோ அது மாதிரி தேட்டருக்குள்ள போய் தேட்டர் போயிட்டு கொடுக்கறதுக்கும் காசு கொடுத்து அனுப்புறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது இப்போ கவுண்டமணி சார் ஒரு படத்தை சொல்லுவார், இந்த விசாரணையில பல சம்பவங்கள் வெளியாகும். இப்ப வந்து பாருங்க, சும்மா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எல்லா படத்துல இருப்பாரு. ஃபேமஸா இருக்காரா இல்லையா அப்படிங்கறத கணிக்கிறது இன்ஸ்டாகிராம் அவருக்கு இருக்க ஃபாலோவர்ஸை வச்சிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல தனி உலகத்துல அது ஒரு தனி வேர்ல்டு மாதிரி இயங்குறது ஒண்ணு இருக்கு. தனி வேர்ல்டு. நம்ம அவங்கள யாருன்னே நமக்கு தெரியாம இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட இருக்கலாம். சில பேர் இன்ஸ்டாகிராம்ல 5000 ஃபாலோவர்ஸ் 3000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, பெரிய ஆளுமைகளா இருப்பாங்க. ஊர்ல எல்லாருமே அவங்களுக்கு தெரியும், ஆனா இன்ஸ்டாகிராம்ல 2000 ஃபாலோவர் தான் இருப்பாங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இது எதுக்கு இந்த கேள்வி கேட்க வரேன்னா, இன்னைக்கு ஐடல் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வருது கேக்குறேன். நீங்க நல்லா உங்களோட பிரசன்டேஷன் நல்லா இருக்கு, நீங்க நல்ல கண்டென்ட் பேசுறீங்க, அதுக்காக கேட்டேன் எவ்வளவு ஃபாலோவர்ஸ். ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு, ரொம்ப மோசம் இல்ல, ரொம்ப ஆக்டிவ் இல்ல. சரி சரி, வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. பரவாயில்ல. சோ எதுக்குன்னா இன்னைக்கு ஒரு நல்ல படம் எடுத்துட்டா அந்த படம் தெரிய வைக்கிறது ஒரு விஷயம். ஒண்ணு, படம் கமர்ஷியலா போனாதான் அந்த டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும். கமர்ஷியலா போகலன்னா கிரிட்டிக்கலியாச்சும் நல்ல படம்னு சொல்லணும். சம்டைம்ஸ் கமர்ஷியல் அண்ட் கிரிட்டிக்கலி நல்ல படமா வந்தா கூட அதையும் தாண்டி டைரக்டர் யாருன்னு தெரியாம இருக்கும். இப்போ உங்க படங்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம படத்தை போய் படம் பார்த்திருப்பாங்க, இந்த படம் வந்து நல்லா இருக்கும், உங்க படம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கூட டைரக்டர் யாருன்னு பேர் தெரியும், பேர்லாம் பாக்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டைரக்டர் யாருன்னு பேரு தெரியறதுக்கு ஒரு டைம் ஆக வேண்டியது இருக்கு, டைரக்டர் கைத்தட்டல் வாங்குறதுக்கு ஒரு டைம் ஆகுது இல்ல. ஸோ அது ஒரு சிக்கலான ஏரியாவை பாக்குறேன். இது ஆடியன்ஸுக்கு போக போக தெரிஞ்சிடும், ஃபைன், அது ப்ராப்ளம் இல்லை. முதல் படத்துல ஆடியன்ஸுக்கு டைரக்டரோட ஃபேஸ் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் தான். ஆனா இண்டஸ்ட்ரிக்குள்ள இவன் அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு படம் நல்ல படம் எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கு, ஆனா டைரக்டர் யாருன்னு தெரியாது. அந்த ரெகக்னேஷன் இல்லாத பொழுது அடுத்தடுத்த படங்கள் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அது அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நம்ம அதனால தான் நான் கேட்குறேன். அதனால தான் நம்ம படத்தை எடுத்தா கூட நம்ம ஏதோ பேசுறது, நம்ம வீடியோ போடுறது, நான் தான் டைரக்டர்னு சொல்றது, ஏதோ ஒரு வகையில இப்ப நாங்க எல்லாம் பண்ற வேலையை நீங்களும் செய்யணும் அப்படிங்கிற எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் ஆகுமான்னு கேக்குறீங்க. எல்லா டைரக்டரும் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னா சர்வே பண்ண முடியுமா? இன்ஃப்ளூயன்சர் ஆகுறதுக்கு வேற ரீசன் இருக்கு. பட் நீங்க கிரியேட்டர்ஸ் வேற வழி இல்ல. உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு தெரியப்படுத்த ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது. எல்லாருமே பிராண்ட் செல்ஃப் தான் நீங்க நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். அது 2 அப்ரோச் இருக்கு. ஒன்று மார்க்கெட்டிங், அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில். இன்னொன்று வந்து நம்ம படம் வீரியமா பேசிடுச்சுன்னா யாரா டைரக்டர்னு அவனுக்கு ஒரு ஆசை வரும். ஓகே ஓகே, அந்த ரூட் தி பெஸ்ட் ரூட். நாங்களாம் அப்படிதான் சினிமாக்குள்ள இந்த டைரக்டர்கிட்ட சேர வரணும் அப்படி வரோம் இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய பேரை பார்க்க வைக்கிற படத்தை நம்ம பண்ணிருச்சு. இது சேஃப் அண்ட் தி பெஸ்ட் ரூட். ஆனா அது கஷ்டம். இப்ப எல்லாருமே ஒரு படம் தான் பண்ணிருக்கேன். இந்த படத்துக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்ச நபர் தான் இருக்கீங்களா? எல்லாருமே உங்களை தட் மீன்ஸ் ஃபேஸ சொல்லல, சொன்னா தெரிஞ்ச மாதிரி படம் தான் நம்மளோட படம் பேரு தெரிய பெருசா இருக்கும். முதல் படத்துக்கு படம் பேரு தெரியப்படுத்துறது சக்சஸ் தான். என்னுடைய 3 படம் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஒரு 3 படம் கன்சிஸ்டன்சி. நீங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஈஸியா இந்த டைரக்டர்னு ஒரு நேம் வரும். இப்ப மாநகரம் பண்ணும்பொழுது லோகேஷ் கனகராஜ் பேரு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியும். ஒரு கைதி பண்ணும்போது அழுத்தமாகுது. அடுத்தது பெரிய ஸ்டார் விஜய் சார் படம் பண்ணும்போது பிராண்ட் ஆகுது. ஸோ அந்த ஐடென்டிட்டிக்கு ஒரு growth இருக்கு டைரக்டர்ஸ்க்கு. நான் கேட்க வந்தது, இப்ப ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்புகள் அதுவா வர்றது ஒண்ணு இருக்கு, நம்மளா கேட்கறது ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியால உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு வந்து அதுல புதுசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா படம் சென்டர் முடிஞ்ச உடனே செகண்ட் வீக்கே நான் அடுத்த படம் சைன் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ நான் 3rd ஃபிலிம் மூவ் ஆயிட்டேன். தட் மீன்ஸ் நான் கேட்கறது அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுனால வந்ததா முன்னாடி வந்துச்சு. எனக்கு வந்து ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் ஆனால் விஜய் ஆண்டனி எனக்கு கால் பண்ணி உங்கள் படம் பார்த்தேன், உங்கள் ஸ்டைலில் படம் பண்ணேன், சொன்னேன் என் படம் இப்படி தான் இருக்கும், ஓகேவானா ஓகேனாரு. நான் ஒரு படம் பண்ணோம், முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. மூட் அவங்க 3rd ஃபிலிம். ஸோ எனக்கு யாருக்கும் தெரியாது, அதுவும் டேரக்டர் தெரியணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நடிக்க கிடையாது, நம்ம ஒர்க்கை தெரியப்படுத்துறதுங்கிறது 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னா அடையாளம் ஆகுறது வேற, பிரபலம் ஆகுறது வேற. நம்ம எதுக்கு படம் பண்ண வரோன்றது முதல் முக்கியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், நான் நடிக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு தெரியலாம். நம்மள தெரியாம இருந்தா ரொம்ப நல்லது. அப்பதான் ஜனங்களோட சுத்தி கதெல்லாம் பண்ண முடியும். சசி சார் இருக்கார்ல, சொல்லாமலே சசி சார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமா அதே ஸ்டாண்டர்ட் அப்படியே செட் பண்ணிட்டே ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நச்சுன்னு இருக்கும். அவரு போய் எந்த இன்டர்வியூ கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த அடையாளமே போதும்.
இந்த டேரக்டரோட படத்துக்கு வரணும்னு அவர் பேச வச்சிட்டாரு. சசி சார் படம் சாஃப்டா இருந்தாலும் அது அவரோட டென்சிட்டி ஜாஸ்தி. ஆமா ஆமா, அது கௌதம் சாருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ரூட்ல நம்ம படம் வழியாவே போயிடுறது பெட்டர். உங்களுக்கு என்னன்னா இல்ல அது உங்களுக்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காதுங்க. நீங்க பிஆர்லாம் பண்ணிடலாம், அதுக்கு தனி அதுதான் டீம்ல இருக்கு. நம்ம எப்போ வந்து 50 கோடி சம்பளம் ரீச் பண்றது? அது நீங்க அது நீங்க hit படம் hit கொடுத்தாதான் வரும். அதுக்கு வேற மாதிரி பண்ண முடியும். 50 கோடி சம்பளம்னா அது வேற மாதிரி பண்ண முடியும். அது ஒண்ணு. இன்னொன்று இன்னைக்கு நிறைய டேரக்டர்ஸ் நடிக்க வர்றாங்கல்ல, அதனால வந்து எல்லாருமே அதை எதிர்பார்க்கறது. உங்களுக்கு 7 கோடி தமிழ் மக்கள் படம் பார்க்க வச்சிட்டீங்கன்னா 50 கோடி வந்து போதும். ஓகே ஓகே ஓகே. அது படம் தனியா பிராண்ட் பண்ண வேண்டியது. பிராண்ட் பண்ண படம் அது நடக்கும்போது நீங்களே பிராண்ட் ஆயிடுவீங்க. ஆமா ஆட்டோமேட்டிக். இன்னொன்னு நம்ம படம் நல்ல படமாச்சு நம்ம நீங்களே பிராண்ட் ஆயிடுவீங்க. நம்ம ஊர்ல ஊர்ல பண்ணணும்னு முத படத்துல ஓரளவுக்கு நீங்க கிடைக்கும். படம் நல்லா ரெண்டாவது படத்துல பிராண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அது உடைஞ்சிரும். அது ரொம்ப நாள் தாங்காது. அந்த ஃபேக் brand பிராண்டிங். வந்து, மாட்டிக்கும் அது. சோ இமிடியேட்டா வர முதல் படம் பண்ணதுமே எனக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணுங்கிறதா இல்ல ரெகக்னிஷன் வந்து ஒரு ஹீரோ போன் பண்ணி எனக்கு கதை சொல்லுப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. படம் விசிட்டிங் கார்டு. கூப்பிட்டு எனக்கு கதை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதாவது நான் எப்படி பார்ப்பேன்னா 10 பேரை மீட் பண்றோம் இண்டஸ்ட்ரியிலே வெளியே அப்படின்னா 11 பத்தி பேசுறோம்னா ஒரு 5 பேர் படம் பார்த்துருக்காங்கன்னா ஓகே அவ்வளவுதான். என்னோட நான் வச்சிருக்கிற அளவுக்குள்ள அதுதான் பரவாயில்ல, இவ்வளவு பேர் படம் போயிடுச்சு அப்படின்னா அது போதும். ரவிக்குமார் சார் ஒரு விஷயம் சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீன் முடிச்சிட்டு அடுத்த சீன் வந்து பீச்சுக்கு போறாங்கன்னா, சொல்லிட்டு போ. நான் நாளைக்கு பீச்சுக்கு போறேன் டைலாக வைக்காது, நான் நாளைக்கு பீச் தான் காட்ட போறேன். அப்படி பீச்சுக்கு போறதை காட்டலன்னா வேணா வச்சு நாளைக்கு பீச்சுக்கு போறேன்னு சொல்லிடுவேன், பீச்சையும் காட்டுறோம்னா எதுக்கு தேவையில்லைன்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் படிக்காமலேயே ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பழகின டைரக்டர்ஸ் நம்ம ஊர்ல ஸ்க்ரீன் பிளே கிங்ஸ்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. அவங்க எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னால எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஸ்க்ரீன்ல எப்படி இருப்பாங்க. உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு? முதல் படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் முதல் படம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி எழுத வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். எழுத வேணான்னா எப்படி சொல்றேன்னா, இன்னும் கொஞ்சம் கனெக்டடா ரூட்டடா, இன்னும் கொஞ்சம் யதார்த்தம் அதிகமாக கலந்து கேரக்டர்ஸ்க்கு டெப்த் ஆட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமாக இன்னும் இப்போ லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு பக்கம் கதையை நம்ம டெவலப் பண்ணாலும் இன்னொரு பக்கம் படங்கள்லேருந்தே லேர்ன் பண்ணுறேங்க. இப்போ ஒரு படமாக ஹிட் ஆகிற படத்தை என்ன மாதிரிலாம் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் இன்னும் கனெக்ட் ஆயிருக்கு, இன்னும் அதிகமாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ கற்றுக்க இன்னும் எப்படி ரூண்டடாக கிரவுண்டடாக இன்னும் மக்களுக்கு அதிகமாக பெருசாக போய் ரீச் ஆகும், அந்த மாதிரி ரைட்டிங்காக பண்ணலாம். ஒரு ஆளோட திரைமொழியே இப்படிதான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனாலும் கதையும் கதைக்களமும் கதாபாத்திரமும் புதிய படங்களா அது வேற வேற நல்ல படங்களா கொண்டு வரும். ஆனா ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பர்டிகுலர் யூ, இல்ல ஒவ்வொரு படத்துக்குமான ரைட்டிங் ப்ராசஸே மாறிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு அது தெரியல மாறுமான்னு. ஏன்னா இது டெஃபினட்டாக நான் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். Okay. என் தன்மை மாறாதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு படைப்பாடுக்கு மாறாது. தோன்றது அப்படி எழுதுறோம் பண்ணுறோன்றதான் அது பெரிய. எனக்கு மற்றவங்க சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அந்த ஜோன்லாம் இல்லை. ஃபிலிம் ஸ்கூல் பேக்ரவுண்டு இருந்தாலுமே எனக்கு வந்து அது அவ்வளோ பேசணுமான்றது எனக்கு. கதை ஒரு பண்ணுறோம், சினிமாவுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்முக்கு அதை கொண்டு வர போகிறோம். அதுதானே தவிர அதில் பெரிய மெனக்கடல் இல்லை. ஃபர்ஸ்ட் படம் பண்ணியாச்சு, ரெண்டாவது படத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்குறாங்களா? எப்படி? கண்டிப்பாக தான் பண்ண முடியுது. ஓகே ஓகே. கண்டிப்பா. ஏன்னா நீங்க ரைட்டிங்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம கொடுக்குறோமோ, நீங்க வந்து சில விஷயங்கள் ஷூட்டிங்ல சிலது கிடைக்காது, பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் அந்த ரைட்டிங் தான் மேனேஜ் பண்ணும். ஓகே. அது நீங்க எந்த அளவு ஃபுல்ஃபில்லா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் கேரக்டர் ட்ரிவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரை வச்சு ஒரு அப்படியே ஒரு கதை பண்ணி ஒரு கதையை பண்ணிடுவேன். ஓகே. கேரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ், அதே இன்சிடென்ட்ஸும் சரி. Correct. இது ரெண்டுமே யாரோ ஃப்ளோல அப்படி. அன்னைக்கு நான் இதுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஹோட்டல்ல, அவங்க ஒரு காலேஜ் பசங்க ஒரு 4 பேர் வாலிபால் அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அது ஒரு ஐடியாவா நான் எடுத்துட்டு வந்து சும்மா அவங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே. அதை பத்தி அதை வந்து அப்படியே ஒரு கதையா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பத்திரிகையில வேலை செய்யும் போது எல்லா நிகழ்வுமே ரைட்டிங் ப்ராசஸா மைண்டு மல்லைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே எழுத்தாக்குறது எப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். என்னோட எக்ஸாம்பிள்ல சொல்றேன். அது அதோட பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். நமக்காச்சும் எழுதிட்டு முடிச்சிடலாம். எல்லாத்தையும் இது கதையாகுமா, இது கதை யோசிக்கிற தன்மை இருக்குதா? ஆனா ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் படம் பண்ண ஒர்க் ஆனதுனால இப்ப நம்ம யோசிக்க ஒர்க் ஆகுது அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே. முன்னாடியாவது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, இது எப்படி பண்ண நம்புறதுன்னு ஒருத்தர் கேட்கலாம். இப்ப நமக்கு ஒரு சாம்பிள் இருக்குதாங்க, இதோட மோசம் இது அதே ஓடி இருப்பீங்க, இது கண்டிப்பா நல்லதா ஓடும்ன்றலாம். ஓகே. பவுண்ட் இருக்கிற பிரச்சனைனா நம்ம சொன்னதை எடுத்துக்கணும், நம்மளால ஃபைட் பண்ண முடியும். சில படங்கள் வந்து சொன்னது ஒன்னா இருக்கு, எடுத்தது வேறையா இருக்கும். அதுக்கு நமக்கு ஒரு விட்னஸ் ஒன்று இருக்காது. பவுண்ட் தான் விட்னஸ்.
பாருங்க நான் இருக்கிறதுலாம் எடுத்திருக்கேன், இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரா நம்மள ஹோல்ட் பண்ணிக்க. எடுத்தது நம்ம ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத தாண்டி ஒண்ணு அது அந்த சீனை அந்த சீக்வன்ஸை அப்படியே எடுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் பட்ஜெட்ல இஷ்யூ ஆகும். நம்ம நினைச்ச மாதிரி அதுக்கு ப்ரொடியூசர் ஓகே சொல்லியிருந்தா கூட ஷூட்டிங்ல நமக்கு அந்த பட்ஜெட் கிடைக்கல அப்படின்னா அந்த சீனை அப்படி எடுக்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு ரெண்டாவது லொகேஷன் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிக்கல்ல நம்ம நினைச்ச விஷயத்தை அங்க கொண்டு வர முடியாத விஷுவலான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண? ஆக்சுவலாக அதுதான் டேரக்டரோட வேலைன்னு நினைக்கிறேன். ஓ இந்த மாதிரி பட்ஜெட் கொடுக்க மாட்டாங்கன்னா அப்படியே சீன் எழுதக்கூடாது ஃபர்ஸ்ட். ஓகே. அப்புறம் இந்த லொகேஷன் எடுக்குமா அந்த சீன் அந்த இருக்க, அதுதான் டேரக்டரோட ஒர்க்கே. ரைட்டரும் டேரக்டர் எங்க மாறுறாங்கன்னா ரைட்டர் என்ன வேணா எழுதலாம், டேரக்டரா கொண்டு வரும்போது இந்த பட்ஜெட் இந்த ப்ரொடியூசர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னா அதை நம்ம மாத்திரதான் அந்த படத்துக்கு பண்ற ஜஸ்டிஸ். ஓகே. நான் அது கொண்டு போய் ப்ரொடியூசர் காசு கொடுக்கல அதனால வந்து நான் டீ கடையில் எடுத்துட்டேன்னு சொன்னா எதுக்கு அங்க எடுத்துன்னு தான் கேட்பாங்க. ஓகே. அந்த ஸ்பேஸ் எப்பயுமே. இப்போ இன்னொரு சொல்லுவாங்க, நம்ம கஜினி படம்னு நினைக்கிறேன், அந்த படத்துல ஒரு அசினும் சூர்யாவும் பேசுற சீனு அவர் பஸ் அந்த டபுள் டக்கர் பஸ் இருக்குல்ல அதுல யோசிச்சாரு. பட் இங்க அது அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரிட்ஜ் மேல எடுத்துக்கிற மாதிரி சொன்னார். மேபி மாறலாம், சொல்றேன் ஒரு உதாரணம். அது எப்படி இப்போ கேக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஒண்ணு சொன்னோம், அது கிடைக்கல, பட்ஜெட்டும் கம்மியாயிடுச்சு, இந்த லொகேஷனும் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அதுல இருக்கிறத வச்சு பெட்டரா ஒண்ணு கொடுக்கறதும் ஒரு ஸ்கில் தான் இல்லையா? மேஜிக் ஒர்க் ஆகும், சில டைம் அது ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு வந்து 11 அந்த ஓப்பனிங் சாங்ல ஒரு 6 பாடி காட்டும். ஆமா ஆமா. அதெல்லாம் ஒரே இடம் தான். ஓகே. ஆனா நான் கதைப்படி அது வேற வேற இடங்கள்ல, நான் வேற வேற இடத்துக்கு போனோம் அப்படின்னா அது அந்த பட்ஜெட்டுக்குள்ள 6 நாள் ஷூட். இப்போ 6 நாள் ஷூட். எதுலன்னா நான் வந்து ஜென்டில்மேன் 35 days சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பட்ஜெட் இருந்துச்சு. நாங்கள் ஷூட்டிங் போறதுக்கு 3 நாள் முன்னாடி வந்து யூனியன்ல வந்து 40% சேலரி ஹைக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பட்ஜெட்ல என்னால 35 நாள் பண்ண முடியாது. நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணி இந்த கதையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி 18 நாள் அந்த படம் நாங்க பண்ணோம். பட் ஸ்கிரிப்ட்ல இருக்க நான் எடுக்கல மாற்றி, ஆனால் கதையை கோரா மெயின்டைன் அந்த ஷிஃப்ட்டுக்கு நான் மாறிட்டேன். நான் 35 நாள் தான் எடுப்பேன், அந்த படமே நான் பண்ணிருக்க முடியாது. இதுக்கு ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டி வேணுமா? கிராஃப்ட் தானே, அதை நம்ம சமையல் இருக்கிறத வச்சு நம்ம அம்மா வீட்டில் சமைப்பாங்கல்ல, நம்ம தான் சமைக்கிறோம்னா அது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் டைரக்டர் மாறிடணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த படத்தை பத்தி எனக்கு ஒரு ஃபீல், ஒரு மூடு இருக்கும். இப்போ நானே எழுதுறேன்னா அந்த மூடா தான் பார்ப்பேன். இந்த சீனு இதெல்லாம் தாண்டி அந்த மூடு கெடாம அந்த பஸ்ல இருந்து பிரிட்ஜுக்கு மாறினுச்சுன்னா அது ஓகே. நம்மளுக்குள்ள ஒரு மூடு இருக்கணும். அந்த மூடு தான் மெயின். அந்த மூடு சமயம் என்ன ஆயிடுவாங்க, ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ட்ரிப் ஆயிடுவாங்க ஆர்டிஸ்டிக் ஜோன்ல. அது சினிமா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். இந்த பட்ஜெட்ல இந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணா அது ஒர்க் ஆகும்னா அந்த பட்ஜெட் தான் பண்ணணும். நம்ம சில படம் நம்ம பார்க்கும்போது ஒரு பீரியட் ஃபிலிம் எப்படி சின்ன பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்க. பட்ஜெட்னால எதுக்கு பட்ஜெட் இந்த படம் எடுத்தேன், இந்த பட்ஜெட்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்க கதை எடுத்துக்கலாம்ல. கரெக்ட். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு டைரக்டரா, அதுதான் அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். இல்ல 2 ப்ரொடியூசர்ஸ்க்கு டைரக்டருக்கு இருக்குது. ஒன்று நம்ம ஒரு சீன் சொல்றோம், இது மாதிரி செட்டப் தேவைப்படுது அப்படின்னா அது ப்ரொடியூசரோட அசம்ஷனுக்கு மேல இருக்கலாம். ஓகே. அப்படின்னா 2 விஷயம் தான் நடக்கணும். கன்வின்ஸ் ஹிம் அண்ட் கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். ஓகே. அது 2 தான் பண்ண முடியும். நம்ம ப்ராக்டிக்கலா வேற எதுவும் அங்க வந்து ஒண்ணு நீங்க அவர் வந்து இதை எடுக்கிறதுக்காக ஒத்துக்க வைக்கணும், இல்லாட்டி இது அவர் முடியாதுன்னா நீங்க அதை மாத்தி எடுக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும். அந்த கிளாரிட்டியோட தான் நம்ம போகணும். போயிட்டு அது இது இந்த தான் நான் பண்ணுவேன், இல்லாட்டி என்னால இது சரியா வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இது மாதிரி தர முடியாது போட்டு போயிடுவாரு. கரெக்ட். அது வந்து ஒரு அன்வான்ட் ஈகோ தான் கிரியேட் பண்ணுவாரு. ஸோ நீங்க 2த்துக்குமே ரெடியா இருங்க. அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க கன்வின்ஸ் ஆயிடும். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல வரக்கூடிய சிக்கல், பட்ஜெட்ல வரக்கூடிய சிக்கலா இமிடியேட்டா அதுக்கு வேற ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன், இன்னொரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றது இருக்குல்ல, அந்த ஸ்கில் வந்து பிராக்டிஸ்ல வரும்னு நினைக்கிறேன் நான். எல்லாருக்கும் இயல்பா வந்துடும், பிராக்டிஸா மட்டும் தான் பிராக்டிஸ்ல தான் வரும் இல்லையா? ஸோ அதுக்காகவே ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து கண்டிப்பா அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்ங்கிற ப்ராசஸ் ரொம்ப கண்டிப்பா இருந்தா பெட்டருங்க. ஓகே, அவ்வளவுதான். அது வந்து இப்ப தேவையில்லைன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது வேண்டாம், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வரலான்றது இருந்துச்சு, இப்போ ஷார்ட் ஃபிலிம் வேண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி வேண்டாம் இருக்கும். அது ஆக்சுவலா தப்பா போயிடும். என்னன்னா நம்ம ஒர்க் பண்ற தேவையில்லைன்றது, நல்ல ப்ரொடக்ஷனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம்பெனி கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி தேவை கிடைக்குமா சொல்ல முடியாது. இல்ல நான் இப்போ ஃபர்ஸ்ட்லவே சொல்றேன், இன்னைக்கு எல்லாருமே சப்போர்ட் இருந்தாலும் எனக்கு இப்போ நான் ஒரு விஷயம் நடக்கணும்னா அவர்கிட்ட தாங்க கேட்கணும் நான் அப்படின்றது இல்லை. எனக்கு தெரியும் அவர் ஹெல்ப் பண்ண பண்ணட்டும். எனக்கு அது பர்சனலாக தெரியும்னா ஐ ஹேவ் அப்பரண்ட் இல்லை, நான் எனக்கு கம்ஃபர்டபுள் அங்கே இருக்கும் இல்லையா, எனக்கு எல்லாத்துக்கும் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, நான் சொன்னா செஞ்சிருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னா அது இன்னும் பெட்டர் இல்ல. இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ஆள் எத்தனை நாள் முடிக்கிறன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது நீங்க வந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான். எனக்கு டைம்ல நீங்க எடுப்பீங்க. அவர் சொன்னாங்க பாத்தீங்களா, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். நீங்க ஒரு படம் கதை சொல்றீங்க, இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து அப்ப எத்தனை நாள் எடுப்பு பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு உங்களுக்கு சொல்லவே தெரியாது. நான் வந்து என் ப்ரொடியூசர் இது கேட்டாரு, எனக்கு எத்தனை படம் எடுப்பீங்க, நான் சொன்ன 51 days சொன்னேன்.
என் மைண்டில் என்ன 50 days இந்த படம் ஒரு டே பேட்ச் ஒர்க். நான் படம் வந்து 15 days தான் முடித்தேன். ஓ கிரேட். ஷார்ப்பாக 15 days முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா நம்ம இது முன்னாடி ஒர்க் பண்ண படத்துக்கு நம்ம ஷெட்யூலிங் பண்ணியிருக்கோம். நம்ம அது ஒரு சுந்தர் சீட்டை கூட ஒர்க் பண்ணீங்க. அவங்க வேகமா ஒரு ஸ்டைலில் பழகி வைப்பாங்க. இல்லை சேட்டு கற்றுக்கிட்டது தான் நான் 7 years அவரோட எல்லா படம் ஒர்க் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி அது அங்கே கற்றுக்கிட்டது தான். அதனால தான் என்னால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட வந்து 51 சொன்னேன் நான். அவர் என்ன திரும்பி என்ன கேட்டார் 50-55 ஓகே அது என்ன 51 அப்படின்னாரு. பேட்ச் ஒரு நாள் எடுப்போம் எக்ஸ்ட்ரா நாள் வரும் அப்படின்னு. என்னன்னா டெய்லியும் 1 hour 51 தான் டெய்லியும் 1 hour லேட் ஆகும். நம்ம கணக்குப்படி இந்த டைம் தான் நான் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 1 hour ஒன்றும் இல்லை. ஆர்டிஸ்ட் வீட்டுல தண்ணி இல்ல குளிச்சுட்டு வரணும், கேரவன்ல கூட குளிக்கலாம், அதுக்கு ஒரு 1 hour லேட் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். நீங்க இந்த சீனா பார்க்கும்போது இந்த சீன் 2-3 hours இந்த சீன் 2 hours அப்படி நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணலாம். ஆனா அது நீங்க ஸ்பாட் போனீங்கன்னா அதுக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கு கூட ஒரு டைம் எடுக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸா ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணி இவ்வளவு நேரம் எடுக்கும், லைட்டிங் செட்டப் நடக்கும், இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணதான் தெரியும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு பிரச்சனை வருதுன்னா அதை சமாளிக்கிற பக்குவம் நமக்கு அப்பதான் வரும். இல்லைன்னா நம்ம பேனிக் ஆயிட்டோம்னா, நம்ம பேனிக் ஆனோம்னா மொத்த செட்டே பேனிக் ஆயிடும். அந்த ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது, ஒரு ப்ராப்ளம் வருது, அவர் சொல்ற மாதிரி 1 hour 2 hours 3 hours ஏதோ ஒரு காரணத்தால டிலே ஆகுதுன்னா அதை கூலா எப்படி ஹேண்டில் பண்ணி அன்னைக்கு ஷூட்டை முடிச்சுட்டு அதை பேலன்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும்ன்றது நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான். இல்லைன்னா வராது. இன்னொன்னு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே உங்க கமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம அவன் யாரு இவன் யாரு எதுவுமே தெரியாம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஃபேன் போடணும்னா அதை யார் போடணும்ன்றதாவது உங்களுக்கு சொல்ல தெரியும். போட்டோ ஃபிளட் தான் ஃபேன் போடுவாங்க. நீங்க அங்க போயிட்டு அந்த ஃபேனை யார் ஆன் பண்ணுவான்னு நம்ம கேட்க முடியாது. இப்ப நீங்க 2 minutes அமைதியா இருந்தீங்கன்னா வேற ஒருத்தர் ஃப்ரீ பண்ணிடுவான். ஆமா, அவன் அங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். நீங்க எங்க கத்தணும்னு உங்களுக்கு தெரியணும், எங்க கத்தக்கூடாதுன்னு தெரியணும், யார்கிட்ட கோவத்தை காட்டணும், யார்கிட்ட அந்த இது எல்லாமே எங்க வந்து வரும்னா, நீங்க அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையும் நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டு வரும்போது தான் நீங்க ஸ்பாட்ல வரும்போது நீங்க அதை மொத்த கண்ட்ரோல் உங்க கைக்கு வரும். கமல் சார் ஒண்ணு சொல்லுவாரு, நீங்க எம்பிபிஎஸ் ஆக டாக்டர் ஆகணும் 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும் தானே, அந்த மாதிரி அட்டெண்டர் ஆகணும் கொஞ்சம் படத்துல ஒர்க் பண்ணிக்கோங்க. இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷுவல் பண்ணிருப்போம். எனக்கு பர்சனலா சொல்றேன், அந்த விஷுவல் அப்படியே கொண்டு வர முடியுமான்னு தெரியாது படத்துல ஸ்பாட்ல. ஆனா அது வேற ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அதை சரி பண்ணி ஒரு கரெக்டான படமா கொண்டு வரது இருக்குல்ல, அதுக்கான விஷயம்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அது. லொகேஷன்ல இருக்கக்கூடிய சிக்கல், பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சிக்கல் பத்தி பேசணும். இவர் சொன்னார் இல்லையா, ஒரு கேரவன்லேயே கூட குளிச்சு ரெடி ஆயிடலாம், ஆனா 1 hour குளிச்சு லேட்டா வருவாங்கன்னு சொல்லும்போது ஆர்டிஸ்டோட சிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹீரோ நடந்து போய் அதுல தடிக்கி விழணுங்கிற மாதிரி ஷார்ட் சொல்றீங்க, இல்ல நான் தடிக்கி விழுற அப்படி டைவர்ட்ஸ் எந்திரிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ கேட்டாருன்னா அந்த சீனோட நீங்க மனசுக்குள்ள வச்சிருந்த எசன்ஸே போயிடும் இல்லையா, அதோட கண்டினியூட்டி நீங்க வேற ஒரு ஃபீல் வச்சிருப்பீங்க. ஸோ அங்க ஒரு டைவர்ட்ஸ்னா முடிஞ்சு போச்சு, முன்னாடி சீன் முடிஞ்சு போச்சு, அடுத்த சீன் முடிஞ்சு போச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த சிக்கல் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? எனக்கு சிக்கல் இல்ல, ப்ராப்ளம் இல்ல, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இல்ல உங்களுக்கு சார். அது நல்ல நடிகர்கள் அந்த சீனுக்குள்ள அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணும்போது அவங்க பண்ணிடுறாங்க. இப்போ நான் பண்ண படத்துல வந்து சார் விஜயானி சார் ஒரு காப் ட்ரெஸ் போட்டு அவர் மகள் இறப்ப வந்து குப்பை தொட்டியில பார்க்கலாம். அவர் போய் அதை அப்படியே எடுத்து ஃபீல், அதாவது பாலிஷ்டா பண்ண முடியாது, அது குப்பன்லாம் ஒரு கண்ணுக்கு மறந்துடணும். தம் மகள் வந்து விழுந்து தடவி தவழ்ந்து போய் எடுக்கணும் சார், அது பண்ணாரு. ஏன்னா அந்த பெயின் நீங்க வந்து அந்த இட சூழலை மறந்து நீங்க கன்வே பண்ணாதான் அது ஒர்க் ஆகும் இல்லைங்களா. கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா பண்ணிடுவாங்க. அவங்க அளவு புரிய வைக்கிறீங்க, அவங்கள வந்து உள்வாங்க வைக்கிறீங்க. அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அவங்க அஞ்சு வேணும்னா தானே. இப்ப புதிய நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இந்த சிக்கல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம், புது ஆர்டிஸ்டுக்கு புரிதல் இல்லாம இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல, எல்லாமே புரிய வச்சிருவோம் நம்ம ஸ்டார்டிங், அந்த கதை சொல்றதுல இருந்தே, ஸ்கிரிப்ட் சொல்றதுல இருந்தே, சின்ன ரிஹர்ஸ் பண்றதுல இருந்தே அவங்களுக்கு அந்த கேரக்டரோட மூடுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் இனிஷியலா நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, நம்ம ஒண்ணு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம். ஸோ ஒரு 2-3 days வந்து அவங்களை அந்த கேரக்டருக்குள்ள ஃபிட் இன் பண்ண வைக்கிறது, கோ ஆர்டிஸ்டோட இருக்க அந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 days ஆகும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க செட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கரெக்டா அதுக்குள்ள வந்துருவாங்க. எனக்கு சின்ன சின்ன இது பெருசா கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், சரி ஓகே ஒரு அப்கமிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவங்க ஹீரோயின் நடிச்சாலும் திருப்பி ஒன்று வச்சிருக்காங்க, ராதா ரவி சார், இவங்க எல்லாம் ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு தோணுது. ஆனால் நம்ம டைம் அப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போவோம். ஆனா நம்ம வந்து இந்த 30 daysக்குள்ள அந்த படத்தை எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது இந்த ப்ரெஷர் வந்து அதை வந்து அவங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வாங்குவோம்.
அவங்க பிரேக் எதிர்பார்ப்பாங்க. ஓகே அந்த பிரேக்கை நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஓகே அப்ப வந்து அவங்க ஒரு மாதிரி இல்ல ஒரு சேயிங் ஒண்ணு சொல்லுவாங்க ப்ரோ, என்னன்னா ஷூட்டிங்ல நீங்க வந்து எல்லார்ட்டையும் கெட்டவனா இருந்தா படம் நல்லா இருக்கும், எல்லார்ட்டையும் நல்லவனா இருந்தீங்கன்னா படம் சொதப்பும். ஸோ நம்ம வந்து அங்க கொஞ்சம், ஏன்னா இப்ப அவர் சொன்ன மாதிரி சேலஞ்ச் எங்க வரும்னா, உங்களுக்கு அந்த டேஸ்க்குள்ள படத்தையும் முடிக்கணும், படமும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லாவும் வரணும். நீங்க டேஸை குறைக்கிறேன்னு படத்தையும் நம்ம சொதப்ப முடியாது. அதே டைம் நான் படத்தை செதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டையும் ஏற்றிடக்கூடாது, நிறைய நாள் ஷூட். ஸோ அந்த ரெண்டுக்குள்ள நம்ம பயங்கரமா மாட்டிட்டு முழிப்போம். அது ஆர்டிஸ்ட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஓகே, அவங்க படம் நல்லா வரணுன்றதான் டே நைட்டாக போய், ஏன்னா நான் ஸ்கெடியூல் பண்ணும் போதே டெய்லி 1.5 கால் ஷீட் தான், காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஷூட். ஆனால் 10 மணியோட சில டைம் நிற்காது, சில நாள் 2 மணி வரைக்கும் போவோம், திரும்ப மறுநாள் காலைல 9 மணிக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே நான் 6 மணி வர வச்சிருக்கேன். வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த போர்ஷன்ஸை முடிக்கணும்னா நம்ம எடுத்துதான் ஆகணும். இல்ல நான் பார்க்க டயர்டா இருப்பேன் நாளைக்குன்னு வாங்க, நான் சொல்லுவேன் அதுதான் வேணும் எனக்கு. ஓகே ஃபீலே வந்து அப்படிதான் வேணும். ஸோ பிரச்சனை எனக்கு வந்து யாருமே அந்த 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 50 டேஸ் ஷூட்டிங்ல ஒருத்தர் கூட இத்தனை மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வரமா யாரும் கேட்டதே இல்லை. எல்லாரும் டைம் தான் கேட்பாங்க. நாளைக்கு சிஸ்டம் 2 மணிக்கு 2 ஆயிடும், அவங்களுக்கு தெரியும் 2:30 ஆயிடும் அவங்க இங்கே கிளம்புறது. ஆனால் மறுநாள் காலையில் அவங்க 6 o'clock கால் 9 கால் ஷீட்னா அவங்க 6:30 7 மணிலாம் வந்து ரெடி ஆகணும். பட் வந்துருவாங்க எல்லாருமே. எனக்கு அப்படி யாரும் ப்ளஸ் எனக்கு என்னன்னா முதல்ல எடுத்து சொல்லிட்டேன் நான், ஏன்னா 50 நாளில் படம் எடுக்கணும், 2 லாங்குவேஜ் எடுக்கும், தமிழும் எடுக்கணும் தெலுங்கு எடுக்கணும், ஒரு ஷார்ட் தமிழ் ஒரு ஷார்ட் தெலுங்கு எடுக்கணும். எனக்கு இவ்வளோ இருக்குது, அதனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணி வந்துருங்கன்னு தான் சொன்னேன். அவங்க எல்லாருமே அதை கம்ப்ளீட்டாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சார் அது உங்கள் படம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி. எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே இப்போ நான் என் கையில் இருக்குது, இப்போ நான் பிளான் பண்ண மாதிரி முடிக்கணும்னு. ஹீரோ ஒரு 3 நாள் சொன்னார், லோகேஷ் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எதுவும் ஒரு 2 நாள் கேட்டுட்டு இருந்தேன் என்கிட்ட, இது என்ன அது என்ன, அது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ 7 நாள் எடுக்க போகிறோம், இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அவருக்கு. வேறடா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்போ என்ன பார்க்குறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதுவும் பேசியிருக்கோம் பழகிருக்கோம் கதை சொன்னதுக்கப்புறம். பட் நான் எப்படி எடுப்பேன்றது அவருக்கு அன்றைக்கி ஒரு 3 நாள் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, கேமராவில் என்ன பண்ணுறாங்க, செட்டில் எப்படி இருக்குது, இதெல்லாம் எல்லாமே பார்ப்பாரு. இது 3 நாள் கழிச்சு வந்து அவர் என்ன சொன்னார், இப்போ லொகேஷன் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் சொன்ன விட்டார், சார் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்ல அவங்களுக்கு ஆர்டிஸ்ட்கே என்னன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 3 நாள் இருந்தா பார்த்தாலே தெரிஞ்சிடும் பண்ணுவானா பண்ண மாட்டானா, இவன் சின்சியரா இருக்கானா நடிக்கிறானான்றது அவங்க ஒரு 3 நாள்லயே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டா அவர் சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு கூப்பிடுறானா என்ன சொல்றான் அவ்வளவுதான், இதானா இது பண்ணா போதுமா, ஓகே 1 more ஏன் 1 more என்ன வேணும் என்ன மாத்தணும், ஓகே இதானா ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. நம்ம அங்க தடுமாறுறோம், நம்ம டவுட்ஸோட இருக்கோம், கன்ஃபியூஷன்ல இருக்கோம்னா அது ப்ரொடக்ஷன்லயே விசிபிளா தெரிஞ்சிடும். ஒரு லைட்மேன் கொண்டு காதுபட பேசிட்டே போவாங்க, அவனுக்கு ஒன்றும் வேலை தெரியலப்பா அப்படி, அது அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிஸ்கஷனை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஒரு ஃபைனல் கொஸ்டினோட முடிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் ஒரு 5 படங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷம். அந்த படம் ஏன் பிடிச்சது, நம்மளை ஒரு ஃபிலிம் மேக்கரா மாத்துறதுக்கு தூண்டின படமா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய இம்பாக்டை தந்த படமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில படங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சார் நீங்க ஆரம்பிங்க. தமிழ் படமா? எந்த லாங்குவேஜா? தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான அந்த படம் பாக்யராஜ் சாரோட எல்லா படங்களுமே. கைதியின் டைரி அண்ட் முருகதாஸ் சார் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த திரை மொழிக்கான படங்களாக தான் நான் சொல்றேன். அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்டோரியோட டெப்த், அவருடைய கஜினி படம், ஜேம்ஸ் கேமரன் சாரோட எல்லா படம், ஓல்டு பாய் கொரியன், எல்லாமே கதையோடைய டெப்த்துக்கு எவ்வளவு தூரம் நீங்க மெனக்கிடுறீங்க. இந்த மாதிரி திரைப்படங்கள் தான். அதாவது ஃபிக்ஷனாக கூட இருக்கட்டும், அந்த ஒரு ஃபிக்ஷனை நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ப வைக்கிறீங்கன்ற ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதுதான் எனக்கு சினிமா பார்க்கும் ஆர்வம். கிரீன் மைல், ஸ்டீவன் ஹாக்கிங் சார். எனக்கு வந்து சினிமா கதைன்றது நீங்கள் பொய்ன்னு சொல்லலாம் கதையை, இல்லை உண்மைக்கு நெருக்கம்னு சொல்லலாம், பொய்க்கு கற்பனை, அவ்வளோதான் இல்லைங்களா. நீங்கள் அதனால தான் இது பிஸ்னஸாக மட்டுமே பார்க்கப்படுது. கலையாக இந்த கதையில் நீங்கள் ஏதோ ஒரு ஆடியன்ஸ்க்கு டேக்அவே வைக்கும்போது தான் அது பர்பஸ்ஃபுல்லாக மாறுது. ஸோ அந்த கதை என்ன பண்ணுச்சு, அதுக்கு எவ்வளோ தூரம் நான் வேலை செஞ்சேன்ற படங்கள் எனக்கு பிடிக்கும். எட்ஜ் டு எட்ஜ் சொல்கிறேன், ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டு லாஸ்ட் ஃப்ரேம் என்னை ஈர்த்து அப்புறம் தான் வெளியே விடுதுன்னா அந்த படங்கள் எனக்கு சூப்பர். உங்களுக்கு சார்? புன்னகை மன்னன் பிடிக்கும், சலங்கை ஒளியும் பிடிக்கும். ஓகே, கிரேட். அப்போனா சேது ரொம்ப சேது ரொம்ப க்ளோஸ் டு வாட் படம். ஒரு அப்போலாம் மிஸ் ஆகுது படம் பார்ப்பேன். இயற்கை நாலு படம். வேற லாங்குவேஜ்ல ஏதாவது? தமிழா வேற லாங்குவேஜ் படம்னா எனக்கு வந்து ஃபெலினின்னு ஒரு டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். வெயிட் அண்ட் ஆஃப்னு ஒரு படம் இருக்கும், கின்லோச்சுன்னு ஒரு டேரக்டர் இருக்காரு, லண்டன் டேரக்டர். பட் அந்த ஊர் படங்கள் உதாரணம் ஹியூமன் எமோஷன்ஸான படங்கள் எனக்கு வந்து பிடிக்கும்.
ஒரு எமோஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்க படங்கள் உங்களுக்கு பிடிச்ச? ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண படம். இப்படி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுமேங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டா? அந்த மாதிரி என்ன இந்த படங்களை பார்க்கறதோட சரி அதை ட்ரைலாம் பண்ணி மாட்டிக்கூடாது. அதனால அப்படி விட்டு. உங்களுக்கு சார்? எனக்கு வந்து அதை நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி பண்ணணும்னா எனக்கு ஜுராசிக் பார்க் மேலே ஒரு ஃபேசினேஷன் இப்பயும் இருக்கு. அதாவது என்னன்னா அந்த ஒரு பிரமிப்பு ஒன்று கொடுத்ததுல அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. வேர்ல்டு வைடு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, காட்ஃபாதர் ஆகட்டும் இல்லை 7 சாமுராய், 7 சைலன்ஸ் இதெல்லாம் பிடிக்கும். பட் நான் வந்து ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ் ஒன்று இருந்தது. நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 5-6 தமிழ் படம் வந்துச்சு. அதுதான் வந்து என்னை வந்து அதுக்கு முன்னாடி நான் பார்த்த சினிமாலாம் வேற. இனிமே இது சினிமாவே மாறுதுன்றது அங்கதான். ஒன்று பொல்லாதவன், இன்னொன்று புதுப்பேட்டை, இன்னொன்று பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம், அப்புறம் சென்னை 28, 5. இந்த 5-6 படம் வந்து அந்த நான் 11th to 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது தான் அந்த டைம்ல அந்த டிவிடியில் பார்ப்பேன். நான் டெய்லியும் எனக்கு எந்த சீன்லாம் பிடிக்குதோ அதை போட்டு பார்ப்பேன். இந்த 5-6 படம் 5ஆவதெல்லாம் பார்க்கும்போது நான் ஸ்டண்டாகி தான் பார்த்தேன். ஒரு பஸ்ல போகும்போது, டூருக்கு போகும்போது, கூட்டு போகும்போது போடுறாங்க. யாரா இந்த டைரக்டரு, என்ன பண்ணி வச்சிருக்காரு, என்ன படம் பார்க்கும்போது எங்கெல்லாம் நம்ம மியூசிக் வருமோ அங்கெல்லாம் சைலண்டா இருக்கு, எங்கெல்லாம் சைலண்டா இருக்குமோ அங்க மியூசிக் வருது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பொல்லாதவன்ல வந்து அந்த கிஷோர் சாரை வெட்டுற சீன் இருக்கும். அந்த சீனை எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. பருத்துயரனோட இன்ட்ரோ. ஸோ இந்த 5-6 படம், சுப்பிரமணியபுரம், சென்னை 20, இதெல்லாம் அந்த நான் மாறும்போது ஒரு ரொம்ப லைவ்லியான ஒரு சினிமா பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். என்ன வந்து இதை நோக்கி நம்ம சீரியஸா போலாம், இது நல்லா இருக்கே, நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணக்கூடாதா அப்படின்னு என்ன மாத்தின படம் இந்த 5. உங்களுக்கு சார்? நிறைய இருக்கு, டக்குன்னு கேட்கணும்னு. பட் நான் எனக்கு மனித சர்மா பிடிக்கும். அவரோட தளபதி ஃபிலிம் அது இப்பவும் அது நான் விரும்பி பார்க்குற படம். அது மாதிரி சங்கர் சார் படங்கள் பிடிக்கும். அதில் இந்த இந்தியன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் என்னோட ஃபிலிம். எனக்கு விஜய் சர்மா பிடிக்கும் பர்சனலாக, எனக்கு பிடிச்ச ஆக்டர். எனக்கு அவர் படங்களில் எல்லா படமும் பிடிக்கும் தான் சொல்லிவிடுவேன் கேட்டால். ஆனால் எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா துப்பாக்கி வந்து நான் எனக்கு என்னோட இதை தாண்டி நான் வந்து ஃபாரின் ஃபிலிம்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. சின்சர் சார் ஃபிலிம், நோலன் டைரக்டர் அப்படின்னு. எனக்கு ஃபைட் கிளப் ரொம்ப இஷ்டமான படம். அதுக்கப்புறம் இன்செப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னோட ஈகோ கிரியேட் பண்ண படம். எனக்கு புரியல, திரும்ப பார்க்குறேன் புரியல. கிட்டத்தட்ட 7 வாட்டி பார்த்தேன். அந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு 7 தடவை பார்த்தேன். கடைசியா இன்னமும் சில விஷயம் புரியலன்னு சொல்லி தமிழ்ல டப்பிங்க தேடி டவுன்லோட் பண்ணி, அது தமிழ் டப்பிங்ல கிடைக்கல, அதை டவுன்லோட் பண்ணி எனக்கு திரும்ப அதை பார்த்து புரியாத விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த படமே புரிஞ்சுது. அந்த படம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு 10 தடவை ஆச்சு. நான் வந்து அப்போ அது குறித்து நம்ம படம் பார்த்தா ஜட்ஜ் பண்றது, புரிஞ்சுக்கிறது, நமக்குள்ள ஒரு இன்டெலெக்சுவல் இருப்பார்ல, அது மொத்தத்தையும் அந்த உடச்ச படம். நம்ம ஒன்றும் தெரியல, நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை தடவை பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு. ஸோ அந்த இன்செப்ஷன். அதுக்கப்புறம் நோலன் சார் ஃபிலிம், அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் படம் பார்க்க ஒரு இந்த படம் நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறதோ, இல்லை இந்த படம் தான் என்ன டைரக்டரா, இவர் சொன்ன மாதிரி என்ன டைரக்டரா ஆகணும் அப்படின்னு தள்ளிய படம் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல, அப்படி அது மாதிரி பர்டிகுலரா ஒரு படம் இல்லை எனக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அது யோசிச்சு பார்த்தா நமக்கே வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது என்னெல்லாம் நம்மள அந்த டைம்ல பண்ணிச்சு அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபைட் கிளப்பும் இந்த இன்செப்ஷனும் வந்து எனக்கு எப்பவுமே மைண்ட்ல ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆன ஃபிலிம்ஸ். அது அந்த டைம்ல என்ன அதை பார்த்த உடனே அந்த ஒரு மாதிரி நமக்கு ஒரு இதுமே நம்ம இது மாதிரிலாம் நம்ம எடுப்போமா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அது மாதிரியான ஒரு தாட்டை கிரியேட் பண்ண 2 படம். சூப்பர். உங்களுக்கு சார்? எனக்கு கமல் சார் தான் மறுபடியும். அந்த விஷயம் சொல்லிட்டீங்க. ஆமா, அன்பேசும், அப்புறம் மகாநதி. அதுக்கப்புறம் அவரோட படங்கள் எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுதான் சினிமா உள்ள வருது. ஏன்னா எல்லாரும் வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் ஏதோ ஒண்ணு பண்றாருன்னு சொல்லி நம்மள ஏதோ பண்ண ஆரம்பிச்சது. ரொம்ப குணா, மகாநதி, அன்பேசுவம், ஹேராம், இதனாலும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தா புதுப்பேட்டை. புதுப்பேட்டை வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு டைலாக்கும் மெமரி இருக்கும். புதுப்பேட்டையில இருக்க ஒவ்வொரு டைலாக்கும் வந்து அப்படியே மெமரியா இருக்கு. அதுக்கப்புறம் பாலாஜி சித்தல் சாரோட படம் காதல், இதெல்லாம் வந்து எனக்கு இந்த ரூட்டட் விஷயங்கள்ல ரொம்ப அடுத்த நேட்டிவிட்டி தான் பண்ண போறோம். அந்த ரூட்டடான விஷயம், அந்த கல்ச்சர்ல இருந்து அது ஒரு என்டர்டைன்மெண்டாவும் ஒரு இம்பாக்டாவும் கொடுக்கறது இருக்குல்ல, அந்த ஒரு மூமெண்ட். அப்புறம் அமீர் சார் தாரே ஜமீன் பாரு, அது மேல எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ். ஒரு பையனை வச்சு அவனோட பிளேயை வச்சு ஒரு மூமெண்ட்ஸ் பயங்கரமா பண்ணாங்கன்னு. அப்புறம் ஃபாரின் மூவிஸ் பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுல வந்து ஒரு படம் எனக்கு ரொம்ப கேஸ்டவே பயங்கர இம்பாக்ட். அது மாதிரி கேப்டன் ஃபென்டாஸ்டிக்னு ஒரு படம், அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. எனக்கு ரொம்ப, நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணதுல என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கேப்டன் ஃபென்டாஸ்டிக் தான். அது ரொம்ப எப்படின்னா அதுல உள்ள நரேஷன் இருக்கட்டும், அவங்க பேசின கண்டென்ட்டா இருக்கட்டும், ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப எனக்கு அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். சூப்பர். நல்லா இருந்த இந்த டிஸ்கஷன்ல நிறைய விஷயங்கள் பேசணும்.
உங்களை பற்றி உங்கள் படங்கள் பற்றி பேசுகிறதும் இருந்துச்சு. மற்றபடி நம்ம ஓவராலாக மீடியாக்குள்ள சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேசணும். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட அடுத்தடுத்த படங்களுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அவர் அடுத்த படத்தை முடிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள். நம்ம முன்னாடி பேசின மாதிரி வேலை செஞ்சோம். ஐடென்டிட்டி ரெகக்னேஷன்லாம் தானா நம்ம படம் தான் நமக்கான ரெகக்னேஷன் அப்படின்னு பேசியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே நடக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி எல்லாரும். நன்றி.